இன்று இந்த பேட்ச் 10 இறுதி நாள் விழா க்ளோசிங் செரிமனி இன்று நடக்கிறது. நமக்கு முதலாக நம்மிடம் இந்த க்ளோசிங் செரிமனியில் ஆசி கூற வந்திருக்கிறார் சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா ஜெகதீஷ் மேடம் அவர்கள். அவர்களின் வழிகாட்டுதல் தான் இந்த நிகழ்ச்சிகள் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து மிக சிறப்பாக நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் அவர்கள் சிலபஸ் லேஅவுட்டுக்கு நமக்கு முடித்து கொடுக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் நல்லபடியாக வழி நடத்தி வருகிறார்கள். தியான யக்னங்களிலும் அவர்கள் சிறப்பாக பங்கு கொண்டு நமது மகவதார் அறக்கட்டளைக்கு உரிய சேவைகளை செய்து அதற்கு உதவிகளை செய்து இந்த அறக்கட்டளையை தமிழகம் முழுவதும் மட்டுமில்லாமல் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் வடநாடுகளிலும் பரவுவதற்கு இவர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய காலை வணக்கம் மற்றும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களை அன்புடன் இன்று இறுதி நாள் நிகழ்ச்சிக்கு நமக்கு ஒரு ஆசிகள் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம் மேடம். ஓவர் டு யூ மேடம். குட் மார்னிங் மேடம். Yes madam, giving unmute madam. One second madam. அனைவருக்கும் வணக்கம். எஸ் மேடம். வணக்கம். பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு ஆத்மபூர்வக பிரணாமம். ஹாப்பி ரிபப்ளிக் டே எல்லாருக்கும். ஸோ நாம் நம்ம ஆன்மா இந்த உடலுக்கு எடுத்து அது வளர 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 அதுக்கும் சுதந்திரம் கிடைக்கும். ஸோ நாம் சுதந்திர நாளா இருக்கட்டும், இந்த குடியரசு நாளா இருக்கட்டும், நம் நாட்டுக்கு சுதந்திரம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உடலுக்கு எடுத்து வந்த ஆன்மாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், தியான வகுப்புகள் நாம அட்டென்ட் பண்ணி தினந்தோறும் தியானம் பயிற்சி செஞ்சு நம்ம அந்த ஞானம் பெற 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 நம்ம ஆன்மாக்கு விடுதலை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நாம ஆன்ம விடுதலைக்காக அப்படின்னா ஆன்ம உணர்த்தலுக்காக ஆன்ம ஞானத்துக்காக செய்யற ஒவ்வொரு விஷயமும் தான் நம் வாழ்க்கையின் நோக்கமாவே இருக்கும். நம்ம இந்த பூமி மேல பிறந்து நம்ம நோக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எந்த நோக்கமும் இல்லாம நாம இந்த பூமிக்கு வரமாட்டோம். இந்த உலகத்திலேயே இந்த விஸ்வத்திலேயே மிக சிறந்த செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இந்த உடல் எடுத்து பூமிக்கு வரவது. ஏன்னா இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஆன்மாவா இருக்கும்போது ஆன்மாக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஆன்ம வளர்ச்சி என்றது பூமி மேல மட்டும்தான் நடக்கும். அதனாலதான் இந்த சேலஞ்சஸ தைரியமா எடுத்து பூமி மேல பிறக்கணும், நம்ம ஆன்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ம சேலஞ்சா எடுத்துட்டுதான் இந்த பூமிக்கு வரும். சோ இந்த அளவுக்கு ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டு பூமி மேல வரும்போது எத்தனையோ பிறவிகள் இருக்கு. 84,000 கோடி ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூமி மேல. அத்தனையிலையும் உயர்ந்த ஜென்மம் அப்படின்னா இந்த மனித ஜென்மம் தான். இத்தனை மகத்தான ஒரு ஜென்மம் எடுத்து நாம இந்த பூமிக்கு வந்தது எதுக்காக அப்படின்னா, நான் ஆன்மா, இந்த உடல் இல்லை ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த விழிப்புணர்வு, இந்த இது நம்ம ஞானம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா தியான பயிற்சி நம்ம தொடங்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் ஆன்மீகத்துக்கு விதை அப்படின்னா தியானம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாம ஆன்மீகத்துல இருக்கிறோம், ஆன்மீகவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே நினைச்சுக்கிட்டே இருப்போம் பிறந்ததுல இருந்து. ஏன்னா பக்தி மார்க்கம் தான் ஆன்மீகம் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா உண்மையான ஆன்மீகம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம என்னைக்கு தியானம் தொடங்கினோமோ அன்னைக்குதான். ஏன்னா இந்த தியானம் தான் விதை. ஏன்னா தியானத்தினால மட்டும்தான் நான் இந்த உடல் இல்லை ஆன்மா அப்படின்ற அனுபவத்தில் நாம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தியரட்டிக்கலா எல்லாருக்குமே தெரியும், நிறைய நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதை நம்ம உணரணும் இல்லையா? அந்த ஆன்மாவை நம்ம வாழணும் இல்லையா? அது தியானத்தினால மட்டும்தான் நாம போக முடியும். அதனாலதான் தியானம் தான் ஆரம்பம், தியானம் தான் முடிவு நம்ம வாழ்க்கைக்கு. சோ இந்த அளவுக்கு மகத்தான ஒரு தியான வகுப்பை நடத்தி கொண்டு இருக்கிற இந்த மகாவதார் டிவி அவங்களுக்கு ரொம்ப 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 நம்ம எல்லாம் கடன் பட்டிருக்கிறோம். எவ்வளவு டிசிப்ளின்டா ஒரு இது ரெகுலரா நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட வளர்ச்சிக்கு நாம யூஸ் பண்ணிக்கணும். சோ உங்க
நாம இத கத்துக்கிட்டோம், இது ஒரு கோர்ஸ், இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். தினந்தோறும் நாம இது பயிற்சி செய்யணும். நாம எதெல்லாம் தெரிஞ்சிருக்கோமோ, எந்த ஞானம் நாம உணர்ந்திருக்கோமோ, அது நடுமறையில வைக்கணும். நாம கேட்கறது ஒண்ணு, ப நடைமுறையில வைக்கிறது ஒண்ணுன்னு இருக்கக்கூடாது. இந்த ஞானம் எல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம்னா, நம்ம நடைமுறையில வச்சு நம்ம வாழ்க்கை சுமூகமா, ஆரோக்கியமா, அமைதியா, ஆனந்தமா வாழ்றதுக்காக தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தெரிஞ்ச நாம எல்லாம் கேட்கிறோம், நல்லா இருக்கோம். அப்ப ஆனா ஃபாலோ பண்ணும்போது நமக்குள்ள ஒரு பயம் வருது. நம்ம அது செயல்படுத்த மாட்டோன்றோம். எப்படி பேசணும், எப்படி சிந்திக்கணும், என்ன சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதானே நம்ம வாழ்க்கை மாறதுக்கு. சோ நாம தினந்தோறும் தியானம் பண்ணணும், சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடணும், தினமும் நம்ம சுவாத்தியாயமும் சஜன சாங்கத்தியமும் செய்யணும். இதெல்லாம் நம்ம செய்யதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு அற்புதமான ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு ஹாப்பியான ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கும், நல்ல குடும்பம் கிடைக்கும், நல்ல அமைதியான ஒரு உலகம் கிடைக்கும். இயற்கை நமக்கு நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம எண்ணங்கள், நம்ம பேச்சு, நம்மளோட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாறணும். இதுக்கு தியானம் மட்டும்தான் நமக்கு உதவும். அதனால யாரும் தியானத்தை கைவிடாதீங்க. தினந்தோறும் பயிற்சி பண்ணுங்க அண்ட் வாழ்க்கை அற்புதமா வாழுங்க. நன்றி, வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பழனியப்ப சார். தேங்க்யூ. நன்றி மேடம். காலையில எங்களுக்கு ஒரு ஆசை கூறி குடியரசு தினத்துல நம்மளுடைய ஆன்மா எப்படி மேம்படுத்தணும்னு தியானத்தை மூலியமா கொண்டு செல்லணும்னு ரொம்ப மிக சிறந்த முறையில் அருமையாக எடுத்துரைத்தீர்கள். நான் அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் மேடம். நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். ஒன் டே இந்த கம்மிங் மந்த் எடுங்க மேடம். எதர் உங்களுக்கு ஃபீசிபிள் டைம் காலை இல்ல மாலை, அனைவரும் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எனி டாபிக் ஒரு 40 மினிட்ஸ் சொல்லுங்க மேடம். நன்றி மேடம். எங்களது இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள், அன்ப வாழ்த்துக்கள். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். We will proceed further மேடம். தேங்க்யூ. மாஸ்டர் திரு சுப்பிரமணியம் பெருமாள் சார் தேங்க்யூ மேடம் சொல்லியிருக்காரு. நன்றி சார். அடுத்ததாக நண்பர்களே, நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் ஐயா ஆசிகள் கூற வர உள்ளார்கள். நமது இரண்டாவது நிகழ்ச்சியாக இன்று ஆன்மீக ஞான பகிர்தலில் சிறப்பு நிகழ்ச்சி, சிறப்பு பேச்சாளர் கிருஷ்ணகிரியிலிருந்து மாஸ்டர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்கள் பேச உள்ளார்கள். தலைப்பு யோக பரம்பரா என்ற தலைப்பில். அவரை பற்றி ஒரு மிக சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. மாஸ்டர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்கள் கிருஷ்ணகிரியை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி. வங்கியில் சிறப்பாக பணி புரிந்தார். அவர் நமது இந்த ஆனாபானாசதி தியானத்தை கடந்த 8 வருடங்களாக மேற்கொண்டு வருகிறார், பயிற்சிகள் எடுத்துக்கொள்கிறார். அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். அந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் பரீட்சையில் பலவிதமான நமக்கு இந்த தியான முறைகளையும் தியான பயிற்சிகளையும் சொல்லிக் கொடுப்பதும் இல்லாமல் நமது இந்த 7 சக்கரங்கள் நிலைகளையும் அதை பற்றியும் பல கருத்துக்களை எடுத்து கொடுத்து நமக்கு நம்மளை தேர்த்தி வைக்கிறார்கள். மேலும் அவர்கள் 2003 நமது மாஸ்டர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா சார் அவர்கள் 2003 சன் டிவியில் விசுவின் அரட்டை அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அதில் சிறந்த பேச்சாளர் என்ற விருது பெற்றுள்ளார். மேலும் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்பீக்கர் அவார்டு பெற்றிருக்கிறாரு. அவர் தியான சேவைகள் மிக சிறந்த முறையில் செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு தியான யக்னமும் அட்டன் பண்றாங்க. அது கர்நாடகா ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், எங்க நடக்குதோ அங்க போய் அட்டன் பண்ணி மிக சிறந்த சேவை செய்து வருகிறார்கள். இவ்வளவு சிறப்பு மிக்க பேச்சாளரை நான் இன்று அன்புடன் அழைக்கிறேன். மாஸ்டர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா சார் அவர்களை இந்த யோக பரம்பரா என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். சார், காலை வணக்கம் சார். ஓவர் டு யூ சார். வீடியோ ஆன் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். நம்ம ஆன்மீக ஞானம் விஸ்டம் ஷேரிங் நடக்கும்போது நம்ம டாக்டர் ரங்கநாதன் சார் குருஜி வந்தார்னா அந்த இடைப்பட்ட நேரத்துல பேசிட்டு நம்ம சார். எஸ் சார். அவருக்கு இல்லாத இடமா சார்? அவருக்கு இல்லாத இடமா சார்? வணக்கம் சார். சார் உங்களுக்கு ஆன்ம குடியரசு தின வாழ்த்துக்கள் சார்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் 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 ப்ளீஸ் ப்ரொசீட் சார். ஓகே, தேங்க்யூ. ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பழனியப்பன் சார் அவர்களுக்கும், மகாவதார் ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அவர்களுக்கும், மாஸ்டர் ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எல்லோருக்கும் குடியரசு நல்வாழ்த்துக்கள், 76வது குடியரசு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சிறிது நேரத்துக்கு முன் பேசிய சுனிதா மேடம் அவர்கள் என்னுடைய அவர்களுடைய பெரிய ரசிகனும் நான் ஒருவர். எல்லாவற்றுக்குமே அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. எது சந்தேகம் இருந்தாலும் கேட்டா உடனே சொல்லுவாங்க. நம்மளுக்கு டிப்ரெஷன் ஆகிற நேரத்துல கூட நமக்கு கவலைப்படாதீங்க குப்தா, இதெல்லாம் ஒரு இதே இல்லைன்னுவாங்க. நம்ம இதுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், பல இடங்களுக்கு போகும்போது மேடம் எப்படியும் எனக்கு மீட் ஆயிடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த இதுலயும் வந்துடுறீங்களா குப்தா சார், விட மாட்டீங்களாக்குவாங்க. என்ன மேடம், இதெல்லாம் நமக்கு ஒரு கொடுப்பனதான், முடிஞ்ச வரையும் செய்வோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களை நிஜமாவே நான் உங்களை இன்ஸ்பிரேஷன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. யாரையுமே அவங்க நெக்லெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அனுசரணையா நடக்கிறதுல நம்ம மேடம் ரொம்ப இது அவங்க கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல இது ஒண்ணு. ரொம்ப யாரையுமே நெக்லெக்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் அன்பால அரவணைப்பாங்க. சரிங்க சார், இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டுக்கு போவோம். இதை நம்ம தியானத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்த பிதாமகா பத்திரிஜர்களுக்கும், சொர்ணமலா பத்திரிஜர்களுக்கும், மகாவதார் பாபாஜிகளுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயன் அவர்களுக்கும், பிரபஞ்ச சக்தி, விஸ்வசக்தி, பஞ்சபூதங்களுக்கும், பூர்ணாத்மா, சர்வாத்மா, அம்தாத்மாக்களுக்கும் மற்றும் எல்லா என் பெற்றோர்களுக்கும், எல்லா குருமார்களுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு யோக பரம்பரா. மேடம் லைட்டா டச் பண்ணிட்டு இது பண்ணாங்க. ஆனா அது நிறைய பெரிய இது சப்ஜெக்ட், ரொம்ப டஃப்பான சப்ஜெக்டும் கூட. இந்த சப்ஜெக்டை நம்ம நிதானமா தான் பேசணும். இதுல எனக்கு கொடுத்துருக்க நேரத்துல நான் ஒரு 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 இடத்துல நான் நிறுத்திடுறேன். அடுத்தது எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கும்போது அதை நான் கண்டினியூ பண்றேன் சார். எனக்கு இது பர்மிஷன் கொடுக்கணும் தயவு பண்ணி. எஸ் சார். சார் ப்ளீஸ் ப்ரொசீட் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு நாம் நிறைய பத்ரிஜி கான்செப்டை பார்த்துட்டு வர்றோம் இல்லைங்களா? அதுல இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த யோக பரம்பரா. இத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம பரம்பரை என்பதை நம்முடைய மூதாதையர்கள் வழியாக வந்ததே நம்ம சொல்லுவோம். நம்ம கேட்டோம்னா இவங்க சோழர் பரம்பரை, இங்க பாண்டியர் பரம்பரை, இவர் சேரன் பரம்பரைலாம் சொல்லுவாங்க, அரச பரம்பரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இவங்க அம்பானி பரம்பரை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது என்னன்னா நம்முடைய மூதாதையர்கள், நமக்கு அப்பாவோட அப்பா, தாத்தாவோட அப்பா பூட்டன், அந்த மாதிரி பாட்டன் பூட்டன்னு சொல்றது அது பரம்பரை. அந்த பரம்பரை சொல்றோம். ஆனா இங்க நம்ம யோக பரம்பரை அப்படின்னு ஒரு இந்த சொல்றது உண்டு. இது ஒரு மனித பிறவி எடுப்பதில் இருந்து பரிபூர்ண நிலையை அடைவதற்கு நாம் எப்படி எப்படி நிலைகள் இருக்கோ அதுக்கு எப்படி எப்படி நாம மாறணும் போன்ற எல்லா விஷயங்களையும் இதுல நம்ம கத்துக்க போறோம். எல்லோருமே சந்தேகம் இருக்கும், நாம எந்த நிலையில் இருக்கிறோம் இந்த பிறவி, நாம் என்னென்ன கத்துக்கணும், என்ன அது போன்றவற்றில் நிறைய சந்தேகம் இருக்கும். இந்த தியானத்தில் வரும் விஷயங்களையும் நம்ம சந்தேகம் இருந்தாலும் ஓகே, நான் நெக்ஸ்ட் என்ன நான் செய்யணும், எதை கத்துக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம செய்யலாம். எல்லாமே நம்ம தியானத்தின் மூலியமாவே தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால சார் மாஸ்டர் சார் அவரு மாஸ்டர் சுப்பிரமணிய பெருமாள் திருச்சியில இருந்து வர்றாரு. உங்க வீடியோ ஆன் பண்ண சொல்றாரு சார். சார் ஆன் பண்ணுங்க, நெட் ப்ராப்ளம்னா கண்டினியூ பண்ணுங்க, இல்ல ஆன் பண்ணுங்க. ஏன்னா உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, விருப்பப்படுறாரு. சார் திருச்சியை சேர்ந்தவருங்க, ரொம்ப நம்ம கிளாஸுக்கு வர்றாரு, ரெகுலரா வர்றாரு, நமக்கு பல உற்சாகங்களை கொடுக்குறாரு சாரு. நன்றி சார். வணக்கம் எல்லோருக்கும். ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அச்சா, நம்ம விட்டதுல இருந்து தொடரலாம். பெருமாள் சார் ரொம்ப நன்றி. நாம் எல்லோருமே மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். பிறந்த பிறகுதான் நமக்கு தெரியும் ஆன்மா எத்தனை ஜென்மங்கள் எடுத்து எங்கெல்லாம் குரூப் சோலாக இருந்து
மனித பிறவி வந்த பிறகு ஒரு தனி சோலாக, அதாவது சோல்னா அது நம்ம சொல்றோம் ஆன்மா, அது தனிப்பட்ட ஆன்மாவாக பிறக்கிறதோ அது போல பல ஜன்மங்கள் என்று எடுத்து பல பிறவிகள் அனுபவங்களை கத்துக்கொண்டு முன்னேறி வருவோம். இதுக்குத்தான் நம்ம வந்து ரொம்ப நம்ம இது பண்றது. அந்த முன்னேறி வரும் இந்த தமோ குணத்திலிருந்து தான் இங்கே நான் நிறைய கஷ்டங்கள், வருத்தங்கள் போன்ற பல பாடங்களை நம்ம கத்துக்கிறோம். இது வந்து நூற்றுக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்த பிறகுதான் அதே போல ரஜோகுணம் இது அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 4 குணம், அதாவது தமோ குணம், ரஜோகுணம், சாத்வீக குணம், நிர்குணம் சொல்றோம். இந்த சாத்வீக குணம், நிர்குணம், அதுக்கு முன்னால வரக்கூடிய ரஜோகுணம், அதுக்கு தமோ குணத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இது மூமெண்ட், அதாவது அடுத்த குணங்களுக்கு மாறுறதுக்கு நம்ம நிறைய பிறவிகள் எடுக்க வேண்டியதா இருக்கு. நிறைய உடல் விட்டு போகணும், திருப்பியும் வரும், திருப்பியும் போறோம், அங்க கேட்கறோம், அங்க கொடுக்குறாங்க, திருப்பி வர்றோம், அந்த மாதிரி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த போல அந்த மாதிரி அந்த இது நம்ம அதை கிளீனா எவ்வளவு அழகா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது கூட நமக்கு நிறைய இது வந்து சுனிதா மேடமோட ஸ்பீச்ல இருந்து தான் நான் எடுத்துருக்கேன். அது வந்து நிறையாவே விஷயங்கள் இருக்கு. ஆச்சா, ஜென்ம இது போல ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறது வந்து தமோகுணம், அடுத்தது வந்து ரஜோகுணம், அடுத்தது வந்தது சாத்வீக குணத்துக்கு வரணும். அதே போல என்னன்னா ரஜோகுணத்தை வந்து இங்க நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் இப்ப சொல்லலாம். நம்ம அங்கேயும் வந்து சேலஞ்சல் இருக்கும், நிறைய வந்து கஷ்டங்கள் இருக்கும், நிறைய வந்து கரேஜா ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கும். அத்தனையும் மீறி அதுக்கப்புறம் தான் நமக்கு வர்றது சாத்வீக குணம். இந்த சாத்வீக குணத்துல நம்ம வந்து பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிறகு இந்த உடலை விட்டு போவோம், திரும்பி பூமிக்கு வருவோம். இதற்கு ஜென்ம பரம்பரா அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு நம்ம சொல்றதுதான் ஜென்ம பரம்பரா. ஆனா இந்த யோக பரம்பராவுக்கும் ஜென்ம பரம்பராவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நமக்கு என்னோட வாழ்க்கையில நான் ஆனந்தமாக வாழணும்னு என்ன செய்யணும் அப்படின்னு என்கின்ற எண்ணங்கள் பிறக்கும் இல்லையா? அப்போதான் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு யோக பரம்பரா என்கின்ற விஷயம் ஆரம்பமாகும். எப்போ ஆரம்பமாகுது யோக பரம்பரான்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு பிடித்தம் வந்து சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழணும் எப்ப நினைக்கிறீங்களோ அப்போ அது வரையும் நமக்கு வந்து ஜென்ம பரம்பரா தான். அதுக்கு இதுக்கு வந்த எண்ணங்கள் வந்து மாறி நாம வந்து சந்தோஷமா இருக்கணும்ப்பா, ஜாலியா இருக்கணும்ப்பா, ஆனந்தமா இருக்கணும்ப்பா நீ எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப வருதுப்பா நமக்கு இந்த யோக பரம்பரா அப்படின்னு. ஒரு மனிதனுக்கு யோக பரம்பரா என்கிற விஷயம் அதுல இருந்து தான் வருது. அப்போ நாம அதுவரையும் ஜென்ம பரம்பரால இருப்போம். யோக பரம்பரால வந்து 4 யோகம் இருக்கு. அது வந்து கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம். இப்போ என்ன சொல்ல பாத்துங்க, இன்னொரு ஃபர்ஸ்ட் சொல்றேன். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம். ஆன்மீக பாதைக்கு வந்த பின் பக்தி யோகம் இருக்கும். ஏன்னா என்றால் உன்னை பற்றி நீ தெரிந்து கொள்வது மட்டும்தான் பக்தி. புரியுதா? பக்தியில வந்து நம்ம சாமி கிட்ட நம்ம எவ்வளவுதான் வந்து காலையில எழுந்திரிச்சோன்னா ருத்ரஹோமம், அப்புறம் வந்து ருத்ரம் எல்லாம் படிச்சு எல்லாமே கந்தசஷ்டி கவசம் படிச்சு எல்லாமே பண்ணாலுமே அது வந்து பக்தி என்று சொல்றதுக்கு முன்னால நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீ எந்த மாதிரி ஆளு, நீ எப்படியாப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் பக்தி. அந்த பக்தியை நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாமே பக்தி கிடையாது. வெளியே நம்ம செய்யறோம் இல்லையா, வேஷம் போடுறது, பச்சை புடவை கட்டுறது, சகப்பு வேட்டி கட்டுறது, பெரிய ருத்ராட்ச மாலை போடுறது எல்லாமே பக்தி இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உன்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் பக்தி. உன்னை பற்றி நீ தெரிந்து கொள்கின்ற ஸ்வரூபமான சந்தானம் உன்னுடன் நீ இணைவது தான் பக்தி யோகம். நாம் ஆன்மாவுடன் நாம் இணைய வேண்டும், அதுதான் பக்திங்கிறாங்க. இன்னும் கிளியரா சொல்றாங்க. நம்முடன் நாம் இணைவேன்னா என்னப்பா, நான் வேற இன்னொருத்தர் யாரா இருக்காங்களோ அவங்க கூட நான் எப்படி இணையிறதுன்னா, நீங்க உடல்
உங்களுக்குள்ள இருக்கிறது ஆன்மா. அந்த உடலும் ஆன்மாவும் நீங்களும் ஆன்மாவும் இணைந்தால்தான் பக்தி. அதுதான் பக்தி யோகம். வேறு 3 யோகங்கள் என்ன சொல்றாங்கன்னா கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம். அந்த இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா கர்மயோகத்திலேயும் ஞான யோகத்திலேயும் 1 and 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம பார்த்தது கர்மயோகம், அது பக்தி யோகம். பக்தி யோகத்தை பத்தி இப்போ சொன்னோம். இப்போ அடுத்தது ஏன்னா லைனா இருந்தாலும் கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பக்தி யோகம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கர்மயோகம், அப்புறம் ஞான யோகம். இந்த கர்மயோகத்துல பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. அதே போல ஞான யோகத்திலயும் பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. அப்போ என்ன செய்யறோம்னா கர்மயோகத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பாக்குறோம், அப்புறம் 2வது போகிறது இல்லை, கர்மயோகம் பார்ட் 2 போறது இல்லை. அதுக்கு பதிலாக ஞான யோகம் பார்ட் 1 போறோம். அப்போ முதல்ல நாம கர்மயோகம் 1 வரும், பிறகு ஞான யோகம் 1 வரும், அதன் பிறகுதான் ராஜயோகம் போறோம், அதன் பிறகுதான் ஞான யோகம் 2 வரும், அதுக்கப்புறம் கர்மயோகம் 2 வரும். இப்போ நீங்க லைனா வரும்னு பாத்தீங்கன்னா லைனா வர்றது இல்ல, நம்ம புரிஞ்சுக்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பத்ரிஜி அவங்க கிளீனா சொல்லி கொடுத்துருக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பக்தி யோகம்னா என்ன சொல்லி கொடுத்துருங்க, 2வது கர்மயோகம் ஞான யோகம் 1 and 2 இருக்குது, அதுக்கப்புறம் தான் ராஜயோகம் வரும். இந்த கர்மயோகம் 1 ஆன பிறகு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் ஞான யோகம், அதுக்கப்புறம் கர்மயோகம் 2 வரும். இந்த சுழற்சியில தான், இந்த ஆர்டர்ல தான் பயிற்சி நம்ம செய்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிறாரு. ஆகையினால முதலில் நாம் கர்மயோகம் பற்றி தெரிந்து கொள்வோமா? சரி, இப்போ ஒவ்வொரு யோகத்திற்கும் சில ஜென்மங்கள் நாம் எடுத்துக்கொண்டே இருப்போம். இதை கர்மயோகம் 1 இருந்து ஞானயோகம் 1க்கு வருகின்றோம். இங்கே சில ஜென்மங்கள் எடுத்த பின் ராஜயோகத்திற்கு வருவோம், பிறகு ஞான யோகத்திற்கு 2க்கு போகின்றோம். இது போல ஜென்மங்கள் எடுத்துத்தான் நாம் பிறகு பூர்ணாத்மாவாக மாற முடியும். இப்போ நாமெல்லாம் ஆத்மா, அந்த ஆத்மால சொல்ல போனா பூர்ணாத்மாங்கிறது எல்லாமே, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கத்தாச்சு, இனிமேல் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் பூமிக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை, நான் இங்கே இருந்து பல பேருக்கு நான் லெசன் எடுக்கிறேன், எனக்கு ஒரு டியூட்டி போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது அங்க மேல. அந்த டியூட்டி போட்டு கொடுக்கறவங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்க ஃபர்ஸ்ட் உனக்கு என்னப்பா வேணும் எக்ஸ்பீரியன்ஸ், திருப்பி பூமிக்கு போறியா அப்படின்னுவாங்க. ஏன்னா பூமிக்கு போறதுக்கு லைனா ஆன்மாக்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு பூமியில 30 டேஸுங்கிறது ஒரு மாதம் ஆயிடுது, அதே போல 365 டேஸ் ஒரு வருஷம் ஆகுது. ஆனா இந்த இதுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா திதி கொடுப்போம் இல்லைங்களா, திதி கொடுக்கறதுக்குன்னா ஒரு வருஷம் ஒரு ஆகும், அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு. அப்போ குயிக்கா நமக்கு நம்ம பரம்பரையில இருந்து நம்ம விடுவிக்கணும், நம்மளுடைய பாவங்களை விடுவிக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன செய்யறாங்கன்னா சாரி பார்த்து டிஸ்டர்பன்ஸ் சார், சார் வந்திருக்காங்க சார், சார் யூ வில் ஃபினிஷ் சார், சார் ஜாயின் சார், வி வில் கண்டினியூ சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் இருங்க சார், வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். சார் சார் இப்பொழுது நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் சார் வந்திருக்கிறாரு. சார் வி வெல்கம் யூ சார் ஆன் திஸ் ஆஸ்பிஷியஸ் டே ஆஃப் தி closing ceremony of the batch 10 sir. Sir, for your kind information, our senior master Tirumati Sunitha madam from Velur joined and finished madam's blessings to us sir. Sir, we welcome you sir. Sir, நண்பர்களே, நான் இப்பொழுது அனைவரின் சார்பாக நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் சார் அவர்களை வரவேற்கிறேன். இந்த நிறைவு விழா பேட்ச் 10 நிறைவு விழா பங்கு பெற்று நமக்கு ஆசிகள் கூறுமாறு வரவேற்கிறேன் சார். as you proceed sir, I will translate in Tamil sir as usual sir, please sir. Thank you sir. Good morning sir. Over to you sir. Namaste to all, my dear masters, my dear friends, my dear gods. Before commencing the session, my sincere pranams to beloved Guruji, Brahmarji Patriji, and beloved Grandmaster Matar Babaji. So, my dear masters, my dear friends, my dear gods. So, thank you all. Congratulating all of you once again for participating in this 10th program, 10th batch, or the 21 days holistic wellness program. And these sessions are going very good.
And the first, we have to congratulate and we have to express our deep, sincere thanks to our Pajyapanji. So for his the great effort, continuous effort, and you chosen by Mercy Patriji for this program. We all know that. That's how he is able to do this service to all of us, to the entire humanity, in a most the most elegant way, the most humble way. So we have to express our sincere thanks to him, and also we express our sincere thanks to all of you who participated in this session. So right from day one. So now the 10th batch we are finishing. So definitely, as we thought earlier also, so we will be definitely finishing this 21 days batches of 12 months. Then we can have one physical program also in Tamil Nadu, wherever Pajappan and Sunita madam suggest, we will conduct a program. So along with our masters, the foundation, Mother Foundation masters, and then other masters also. All together, we can have a wonderful program, because we all need to meet physically and discuss and take, the exchange of wisdom. So one to one, all that will be possible through the physical program. Okay, translate. மாஸ்டர்ஸ், காலை வணக்கம். நான் என்னுடைய பிரணாம்சுகளை மகவதார் பாபாஜிக்கும் நமது மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி ஐயாவுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று இந்த இனிமையான 21 நாட்கள் மகோதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் முழுமையான ஆரோக்கிய திட்டம் பேட்ச் 10 நிறைவு நாள் விழாவுக்கு வந்திருக்கிறோம். உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளித்து வருகிறீர்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தும் பஜனியப்பனுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மிகவும் ஹம்பலாக நடத்துகிறார் இந்த நிகழ்ச்சியை. அவர் நமது பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜியால் செலக்ட் பண்ணிவிட்டால் அவர் தொடர்ச்சியாக மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை ஆர்கனைஸ் செய்து வருகிறார். அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் பங்கு பெற்று வருகிறீர்கள், சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நண்பர்களே, நமது பிசிக்கல் ப்ரோக்ராம் ஒன்று நடத்த உள்ளோம். அதாவது நாம் ஒரு இடத்தை மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் மேலும் பஜனியப்பன் அவர்கள் இருவரும் கலந்து ஆலோசித்து ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் நமது அனைவரும் கூடி ஒரு தியான இயக்கணம், ஒரு சிறிய இயக்கணம் போல நடத்தி இந்த நிகழ்ச்சிகளை நாம் நேருக்கு நேர் கொண்டு வரப் போகிறோம். இந்த ஒரு நிகழ்ச்சி ஒண்டர்ஃபுல்லாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி பிசிக்கல் நிகழ்ச்சி வர உள்ளது என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். So yes, masters. So we all need to check. Always we have to evaluate ourselves, right? Because we have been attending for last now the 10 batches. So what we need to do is we need to check ourselves how much transformation happened within us. So we have to improve our qualities of life also. We have to come out of all the basic qualities like fear, like stress and confusions, right, and happiness. We have to come out of all that. So I hope all of you definitely have come out of all these kind of lower qualities, lower vibrations. So whoever is doing meditation, their vibrations will be increased. The frequency of vibrations will be increased and qualities will be enhanced, and peaceful living, happy living. So like what you can say, but living in the present moment, that's also very, very essential, isn't it? Living in the present moment is the godly moment, right? And over living in the present moment, they'll be blissful, they'll be happy always. So there is a future, there is a past, but we don't need to worry about it, because future and past never comes. Whatever is there in our hand, that is the moment of life we have to really celebrate. Okay, so that is possible only when you do meditation. Let me repeat you again. So Patri sir always says 3 hours meditation, 2 hours swadhyaya, 1 hour sajana sangatya. This is how the life has to go. Okay, so you are giving 6 to 7 hours for your sleep.
remaining all, so total 24 hours may 6 to 7 for 7 hours for your sleep in the night, isn't it? 1/3, and another 1/3 will go for probably for your work, like profession. That also is okay. And other 8 hours you give it for only this. Don't do any kind of other things. No gossip, no chit chat, no wasting of life, no wasting of time, watching television, watching mobile, scrolling up. All this not required. Just give a time for yourself, 3 hours meditation, 2 hours Swadhyaya, 1 hour Sajal Sangatya. So in this meditation, of course, this will energize you. This will provide you a lot of highest amount of energy. Your inner vibrations will be enhanced, isn't it? All the inner transformation takes place. You'll become mentally strong, mentally resilient, and mentally peaceful and happy being. All this. So they all will happen. And then Swadhyaya, Sajal Sangatya. This you use it for enhancing your wisdom. Okay. So wisdom means along with the spiritual wisdom, enhance all other wisdom. Like Rama Rajendran ji teaching like mudra therapy here, isn't it? So like that mudra therapy, acupressure, Shivambu therapy, flower medicine. So all these things you have to learn. There is a lot of scope to learn. So if you don't learn, really I'm telling you, this life which is given to us, it doesn't have any meaning, my dear friends. The reason is we got this life, we got this wonderful path which is given by Patriji. So Patriji has given Swadhyaya Sajal Sangatya so much importance. Patri sir always says 30% time for the dhyana, 30% time for the Swadhyaya, 30% time for Sajal Sangatya. You can imagine. So your self-realization or moksha, Atma Sakshatkara is possible only when you do this. In this Swadhyaya Sajal Sangatya, learn all the kind of wisdom. Spiritual, all our Sanatana Dharma, all the Granthas, all the old therapies, isn't it? Become the overall, like multi-facet, multi-skills, multi-talented, we have to become. Okay. And then, of course, whatever you learn, you can serve all the people at your own capacity. Okay. Serving is always, serving people, serving the whole humanity, serving this whole nature is serving God. There's no other way. Okay. Right. ஆகவே நண்பர்களே, நான் உங்களிடம் கூறுவது என்னவென்றால், நீங்கள் இந்த வகுப்புகளில் தொடர்ச்சியாக பங்கு பெற்று வருகிறீர்கள். அதனால் நீங்கள் உங்களை சுய சோதனை செய்து கொள்ளுங்கள், செல்ஃப் எவாலுவேஷன் செய்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் எந்த அளவிற்கு மாறியிருக்கிறீர்கள், இந்த வகுப்புக்கு வருவதற்கு முன்பு எப்படி, வகுப்புக்கு வந்த பிறகு எப்படி நீங்கள் மாறி இருக்கிறீர்கள், உங்கள் எண்ணங்கள், தாட்டு, வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ் எப்படி மாறி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மாறுதல் ஏற்பட்டு உங்களுக்குள் உள்ள பயம், அந்த ஸ்ட்ரெஸ், ஒரு அழுத்தம், கன்ஃபியூஷன், குழப்பங்கள், சந்தோஷமின்மை, இதெல்லாம் விட்டு வெளியே வர வேண்டும். அப்படி வந்தால் உங்களுக்கு அந்த சொல்லப்படும் லோயர் குவாலிட்டிஸ் என்று சொல்லப்படும் அந்த கீழ் எண்ணங்கள் குறைந்து நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் மேன்மை அடைவீர்கள். நிச்சயமாக மேன்மை அடைவீர்கள், மேன்மை அடைந்திருப்பீர்கள். அதனால் உங்களுடைய தியானம் ஃப்ரீக்வன்சி, நம்ம இன்னர் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். அந்த வைப்ரேஷன், இன்னர் ஃப்ரீக்வன்சி மிகச் சிறப்பாக அதிகமாகி நம்மளை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். அப்படி என்றால் அதனால நமக்கு எப்பொழுது வாழ்க்கையில் நேற்றைக்கு நடந்தது, நாளைக்கு வரப்போகிறது, என்றைக்கும் உண்டு, பாஸ்ட் ஃபியூச்சர் என்றைக்கும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு லிவிங் இந்த ப்ரெசன்ட், இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நம்ம தற்சமயம் வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொள்வோம். அதை பத்தி, இந்த பாஸ்டை பத்தியும் ஃபியூச்சரை பத்தியும் டோன்ட் வரி, அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மொமெண்ட்ல வாழறதுக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம் கையில் உள்ளதை நாம் கொண்டாட வேண்டும். வாட் எவர் இந்த மொமெண்ட்ல, வாட் எவர் வி ஹேவ் இன் ஹேண்ட் வி ஹேவ் டு செலிப்ரேட் தான் நம்ம சார் சொல்றாங்க. வாட் எவர் நம்ம கையில் உள்ளதை நம்ம கொண்டாட வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு 6 to 7 hours உறங்குகிறோம். மேலும் ஒரு 8 hours பணிகள் செய்கிறோம். மீதி உள்ள ஒரு 8 hours இந்த 3 hours மெடிடேஷன், 2 hours
சுவாத்தியாயம் 1 hour சாத்தியன சங்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அதை வந்து நீங்க அந்த மட்டும் நீங்க செய்யுங்க. இந்த மொபைல் ஸ்க்ரோலிங்கு, காசிப்ஸ் பேச்சு அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆன்ம ஞானம் வளரும், உங்களுடைய இன்னர் குவாலிட்டிஸ் வளரும். அதனால் நீங்க ஒரு சிறந்த மனிதராக திகழ்வுகள், உங்களுடைய சக்தி வளரும், இன்னர் வைப்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு மனதளவில் நிம்மதி கிடைக்கும், மனதளவில் சந்தோஷம் கிடைக்கும், மனதளவில் சார் சொல்வது ரெசிலன்ட்னா ஒரு வைப்ரேஷன்ஸ், ஒரு நிலை வந்து ஒரு அருமையான நிலை கிடைக்கும் நம்ம மனதளவில். அதனால் இப்படி இந்த ஒரு மனதளவில் நிலை கிடைத்தால் நம்மளுடைய விஸ்டம் ஞானம் வந்து வளரும். அதாவது ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் என்று கூறுவார்கள். நம்ம இப்போ எடுத்துக்கொண்டால் நமது சீனியர் மாஸ்டர் திரு ரமா ராஜேந்திரன் ஆரணிலிருந்து வந்து அந்த மாதிரி ஒரு விஸ்டத்துல தான் நமக்கு வந்து முத்ரா தெரப்பி, யோகா தெரப்பி சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஸ்பிரிச்சுவல் விஸ்டத்தை நீங்களும் வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் இதெல்லாம் கற்றுக்கொள்ளலாம், பல தெரப்பிகளை கற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானது. இதை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்பிரிச்சுவல் அதாவது யோகா தெரப்பி, முத்ரா தெரப்பி இதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு வந்து உதாரணமாக நமது சீனியர் மாஸ்டர் திரு ரமா ராஜேந்திரன் அவர்கள் திகழ்கிறார்கள். ஆதலால் நமது பிரம்மரிஷி பத்திரிஜேயார் கூறியது போல் அவர் எல்லாத்தையும் நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துள்ளார். வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை பற்றி 3 மணி நேரங்கள் மெடிடேஷன், 2 மணி நேரம் சுவாத்தியாயம், 1 மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அதாவது 30% தியானம், 30% சுவாத்தியாயம், 30% சஜ்ஜன சாங்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நமது பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜேயா அவர்கள் சொல்லியுள்ளார்கள். ஆதலால் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க மேற்கொண்டு வந்தால் உங்களுக்கு சுய உணர்வு ஏற்படும், செல்ஃப் ரியலைசேஷன் ஏற்படும். அதனால் நீங்கள் மோட்ச நிலையை அடையலாம். இதனால் வந்து நமக்கு ஒரு ஆன்மீக உணர்வு, ஆன்மீக தர்மம் கிடைக்கும், சனாதன தர்மம் கிடைக்கும் என்று சார் அவர்கள் கூறுகிறார். எப்படி இந்த ஒரு தர்மங்கள் நம்முள் வளர்ந்தால் நாம் வந்து ஒரு மல்டி டேலண்டட், மிக சிறந்த ஒரு மனிதராக வாழ்க்கையில் திகழ முடியும். பல பன்முக முகங்கள் சிறந்தவராக, மல்டிஃபேசட்டட் மனிதராக வாழ முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதனால் நாம் இப்படி இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் வந்தால் நம்ம சார் சொல்லுவது போல் நாம் வந்து அடுத்த மனிதருக்கு சேவைகள் மிக சிறப்பாக செய்ய முடியும். அந்த ஹியூமனிட்டிக்கு, நாம் வாழும் மனிதர்களுக்கு, அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாம் சேவை செய்ய முடியும் என்று ஐயா கூறுகிறார்கள். சார். எஸ் சார். Yes, Pajapati, thank you so much for your wonderful translation, point to point, and every word you have translated, really great, wonderful. And okay, so masters, I would like to give you one more wonderful technique. So we can heal ourselves. This word you might have heard from Louis Hay, isn't it? Louis Hay and many other masters. We can heal ourselves without medicine, without anybody's help also. So this is particularly in the current days, nowadays, which is progressing very good way. That is quantum healing, quantum science, quantum physics, quantum science, quantum healing. So these are ancient healing only, but nowadays it is really evolving. So let us all know the procedure for that. Anybody can heal all their problems and situations and their diseases also. Okay. So how the quantum healing works is, if you close your eyes and then focus on any of the organ, you have any organ in the body which is suffering, for example. If you focus on, first you do the deep breathing. Like, before starting quantum healing, what you need to do, sit straight and do the deep breathing. Deep breathing is 4 count taking in, 4 count hold it, 8 count leave it to the mouth. See here. Everybody can do it. Do at least 2-3 times. You'll understand. Simple. Breathe in 4 seconds, breathing in 4 seconds, hold it 8 seconds, leave it through the mouth. Okay, like this you do at least, before starting this quantum healing technique, 10-15 times. Now at least do 2-3 times. Everybody open your videos. So why you close the videos the last day? மாஸ்டர்ஸ், உங்களுடைய ஐயா வந்து உங்களுடைய வீடியோஸை ஓபன் செய்ய சொல்லுகிறார். இந்த இறுதி நாள் அனைவரும் ஓபன் செய்யுங்கள். Please, we have to see your
You have to make some darshan required, no, your darshan. எஸ் சார். சார் வந்து உங்களெல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. For all அவருடைய participating. சார் அவருடைய அருளால தான் இது நடந்துட்டு இருக்குது. தயவுசெய்து ஓபன் பண்ணுங்க, வீடியோஸ் ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். Namaste, Dayanand Gupta sir. Namaste. Namaste. Yes. All other masters, open your videos. And today, because it's interaction day, the final day, which senior master also there, Gupta ji. And so all of you there, you can ask questions or you can express your views freely, at least today, right? It's like, Zoom sessions have become more or less everybody switch off the videos and then they keep behind. That's not the way. Okay. When you go to the class, for example, a physical class, can you close your, like face and sit? Is it possible? நோ Right? சார். Is it possible? நோ. So you have to talk. At least the final day, you have to talk and clarify yourself, express your progress, how much you progressed, what kind of changes happened within yourself, how your inner has progressed. This much you should be able to speak, isn't it? Right. So quantum healing is simple instructions I'll give you. You follow it in your own time. So, but today you learn it and then later you apply it in your own life. Okay. See, in our life, we target for good job. We target for good health. We target for good husband, wife. We target for the good property, wealth, right? So good health. So like many aspects of life. To achieve any of that, to achieve anything what you are looking in your own life, how you can manifest, how you can attract into your life, how you can celebrate each and every moment. It's all within our hands. Okay. We don't need to beg any astrologer, Swamiji, or going here and there, wasting money, all that not required. The reason is within you, just you need to adjust. You need to adjust the vibrations. Okay. Your own vibrations you need to adjust or increase. That's all what you need to do. Okay. Now, today, let's focus on to improve or to achieve the good health. Let's say, for example, a kidney or a liver, or if you have any issues or any part of the body, you can focus there. I will take you inside. Okay. I'll take you inside. Inside of you, I'll take you and then heal and then come back. Okay. Like that. Or if you are looking for a job, for example, so that also you can visualize, you can go inside of it and then heal it at the lowest quantum level, then come back like that. Okay. So now keep this mudra. So this mudra, this is Gnana mudra. Otherwise, keep this Kubera mudra also. Kubera mudra, no problem. Keep it like this. Then keep it on our both thighs. Sit straight, comfortably. So can you translate till now? சார், நண்பர்களே, நான் பஜனை பண்ணுக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர் ஒவ்வொரு வார்த்தையும் விடாமல் டிரான்ஸ்லேஷன் சொல்லிக் கொடுக்கிறார். நான் இன்றைக்கு உங்களுக்கு இன்னொரு டெக்னிக் சொல்ல கொடுக்கிறேன். எப்படி நாம் நம்மளே குணப்படுத்திக் கொள்வது, ஹீல் அவர் செல்ஃப் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். இது யாருடைய அடுத்தவர்களுடைய உதவி எல்லாம் தேவையில்லை, நம்மளே ஹீல் செய்து கொள்ளலாம். அதுக்கு குவாண்டம் சைன்ஸ் என்று சொல்வார்கள், குவாண்டம் சயின்ஸ் என்று சொல்வார்கள். இது ஆதி காலத்து தொட்டே இருக்கிறது, ஏன்ஷியன்ட் காலத்திலிருந்து இருக்கிறது. அந்த ப்ரொசீஜர்ஸை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதற்கு முன்பாக உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு டீப் பிரீத்திங் செய்யவும். அதாவது நேராக உட்கார்ந்து 4-4-8 4 counts 8 count. 4 counts மூச்சை உள்ளிழுப்பது, 4 counts மூச்சை நிலைநிறுத்துவது, ஹோல்டு செய்வது, 8 counts வாயால் மூச்சை வெளியிடுவது. அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் 15 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் பிராக்டிஸ் செய்யுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது எப்படி ஆஸ்பெக்ட்ஸ்னா, நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சொத்து கிடைக்க வேண்டும், நல்ல உடல்நிலை கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் அனைவருக்கும் இருக்கும். இதையெல்லாம்
அச்சீவ் பண்றதுக்கு, இதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு, இதை வந்து வழிவகை பண்ணுவதற்கு நாம் அடுத்தவரை நாம் கேட்க தேவையில்லை. we need not beg others. நாம் வந்து அடுத்தவங்களை கேட்க தேவையில்லை. எந்த ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்டையும் இப்ப போக தேவையில்லை. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இந்த வைப்ரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நமக்குள்ளே இருக்கிறது, உன்னுள்ளே இருக்கிறது. இந்த ஒரு உங்களுடைய உடல் உபாதைகளை குணப்படுத்துவதற்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி, லிவர், இந்த ஒரு இதை வந்து குணப்படுத்தி நாம் பழைய நிலைக்கு வருவதற்கு நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷன்ஸை கிரியேட் செய்து அதை நாம் கொண்டு வரலாம். இதுதான் குவாண்டம் சயின்ஸின் ஒரு பிரின்சிபல். அதை பற்றி நான் கூறுவதென்றால், நீங்கள் அதை விஷுவலைஸ் செய்யுங்கள். உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுது. நீங்கள் அதை வந்து எந்த ஒரு உங்களுடைய ஆர்கன்ஸ் எதுவானாலும், கிட்னி, லிவர், அதை விஷுவலைஸ் செய்து அதை உங்களுடைய கோ டு யுவர் லோயர் லெவல், கீழ் லெவலுக்கு சென்று அதுக்கப்புறம் மீண்டும் மேல் வாருங்கள் சார். So friends, now sit comfortably, keeping Kubera Mudra or Dhyana Mudra on your thighs. Sit comfortably and straight. Okay, and when I say start means you can do breathing, this deep breathing for 2-3 times or 5 times now for the time being. In your house, when you are practicing, you can do deep breathing for at least 15-20 minutes. Okay, and when you are doing this deep breathing technique in the Brahma Muhurta, already you know, right? When you are doing deep breathing, you can do this along with the Shambhavi Mudra. Both eyes looking at the Agnya Chakra like this. Okay, like this. So with the Shambhavi Mudra, looking upwards at the Agnya Chakra. Okay, do it. Start 3-4 times at least. When I say okay, come back normal. சாம்பவி முத்ரா என்பது உங்கள் கண்களை உயர்த்தி உங்கள் எண்ணங்களையும் பார்வையையும் இரு புருவங்களின் மத்தியில் கொண்டு வரதுதான் சாம்பவி முத்ரா. அடுத்ததாக சார் சொன்னபடி அது குபேர முத்ரா, அது தியான முத்ராவை கொண்டு வைத்து ஒரு 3 முறை 4 முறை செய்ய சொல்றார். அது இப்ப செய்யுங்க, அனைவரும் செய்யுங்க. Last 2 times. Keep doing it. கடைசி 2 முறை தொடர்ச்சியாக செய்யுங்கள். இரு கண்களையும் மேலே உயர்த்தி உங்கள் பார்வையை இரு புருவங்களின் மத்தியில் வைக்க வேண்டும். அதுதான் சாம்பவி முத்ரா. முயற்சி செய்யுங்கள். Slowly close your eyes now. Close your eyes. Focus on your breath. Normal, simple, flow breath. கண்களை மூடி உங்கள் மென்மையான சுவாசத்தை கவனியுங்கள். இலகுவான சுவாசத்தை கவனியுங்கள். Keep observing your own natural, simple breath. Keep translating. நண்பர்களே, உங்களுடைய சுவாசத்தை கவனித்துக் கொண்டு அந்த ஒரு மென்மையான சுவாசத்தை கவனியுங்கள். கண்களை மூடிக்கொண்டு கவனியுங்கள். The whole world, the whole universe is the energy. இந்த பிரபஞ்சமே ஒரு சக்தி. It is not a solid what you are looking at. அது ஒரு முழுமையானது கிடையாது, ஒரு சாலிட் இல்லை. அது பிரபஞ்சம் ஒரு சக்தி. The whole universe is the vibrations and frequency and energy. இந்த பிரபஞ்சமே ஒரு அதிர்வு உள்ளது, அது சக்தி உள்ளது. இந்த பிரபஞ்ச சக்தி உள்ளது.
When you increase your vibration, your frequency, your energy, you can connect to anything in this universe. You can attract anything towards you. நாம் நம்மளுடைய அதிர்வுகளையும் சக்திகளையும் அதிகரிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எதையும் நம்மால் பார்க்க முடியும். You can attract wealth, health, materials, things, anything into your life just by increasing your vibration, frequency and energy. நண்பர்களே, நாம் எது வேணாலும் ஈர்க்க முடியும். இந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் அதிர்வுகளை அதிகப்படுத்தினால் நண்பர்கள், வசதிகள், எந்த தொடர்புகளையும் நம்மளால் ஈர்க்க முடியும். To increase the vibration, frequency, energy, we need the wonderful thoughts, the perfect feelings, miraculous thoughts, miraculous feelings within our mind always. இந்த ஒரு அதிர்வுகளை அதிகரிக்க நாம் அந்த வைப்ரேஷன்ஸ் எண்ணங்கள் வேண்டும். அந்த ஒரு மிராக்குலஸ் அற்புதமான எண்ணங்கள் வேண்டும். After doing this deep breathing, whatever thoughts you make, whatever intention you release through your Ajna chakra into the universe, it will attract anything into your life. இந்த ஒரு ஃபீலிங்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஆஜ்னா சக்கரம் இரு புருவத்துக்கு மத்தியில் உள்ள ஆஜ்னா சக்கரத்துக்கு செல்லும் போது அது அனைத்தையும் ஈர்க்கும். Now we are the body, we are this physical body. Physical body is also completely energy. The quantum science says everything in this universe is only in the form of energy. ஆகவே நண்பர்களே, நாம் உடம்பு, நாம் ஒரு சக்தி. குவாண்டம் சயின்ஸ் அதுதான் சொல்லுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் சக்தி. அந்த சக்தி ஃபுல்லா நம்ம உடம்பில் உள்ளது. Aham Brahmasmi. I am Brahman. I am the Brahma Padartha. I am Atma. Sarvam Kalidvam Brahmam. Matma Sarva Bhutatma. As per this, the whole universe, the whole creation, nothing but consciousness. ஆகவே நண்பர்களே, நீங்கள் உணருங்கள். நாம் பிரம்மம் என்று உணருங்கள், பிரம்மாத்மா என்று உணருங்கள், ஆத்மா சந்து என்று உணருங்கள். இந்த பிரபஞ்சமே ஒரு பிரம்மம் என்று உணருங்கள். அந்த ஒரு உணர்வு நிலைக்கு, கான்சியஸ்னஸுக்கு வாருங்கள் சார். Now, question ourselves. This body is, what is this body? How it is made up of? The answer, the body is made up of all the organs. இப்பொழுது நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த உடம்பு என்ன? இந்த உடம்பு எப்படிப்பட்டது? இந்த உடம்பு ஃபுல்லா நம்முள் உள்ள ஆர்கன்ஸ், பல உறுப்புகளை கொண்டுள்ளது சார். How these organs are made up of? How these organs are prepared? Organs are prepared with the help of tissues. இந்த உறுப்புகள் எப்படி உருவாகியுள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். அந்த டிஷ்யூஸ் என்னப்படும் திசுக்களால் உருவாக்கியுள்ளது நமது உறுப்புகள் அனைத்தும். How the tissues are formed? Go inside. Go inside. You select any one organ in your body. Question, go on question like this. Now, you have reached to the, first you have reached to the organ, particular organ, wherever you have an issue. The organ is prepared or made up of tissues. Tissues are made up of cells. Proceed. So, இந்த திசுக்கள் எப்படி உருவாகியுள்ளது அதை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் உள்ளே செல்லுங்கள். நீங்க எந்த உறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு உங்கள் உடம்பில் உள்ள எந்த உறுப்பையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
அந்த உறுப்பு எப்படி தயாரிக்கப்பட்டுள்ளது? இதெல்லாம் வந்து டிஷ்யூஸ் செல்ஸ் என சொல்லப்படும் திசுக்களால், அணுக்களால் தயாரிக்கப்பட்டுள்ளது சார். Now, you are inside the tissues now. You are at the liver or kidney, whatever. Select that. Go inside. That is made up of tissues. Tissues are made up of cells. Cells are prepared using molecules. Molecules are made up of atoms. Go to the atom level. நீங்கள் அந்த டிஷ்யூஸ் உள்ளே செல்லுங்கள், திசுக்கள் உள்ளே செல்லுங்கள். அதன் உள்ளே சென்று இந்த டிஷ்யூஸ் செல்ஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் மாலிகூல்ஸ் உருவாகிறது. அந்த மாலிகூல்ஸ் தான் ஆட்டம். அந்த ஆட்டமுக்கு நீங்க செல்லுங்கள். அணுக்கள், அந்த அணுக்களுக்கு நீங்க செல்லுங்கள். Within the atom, if you see, within the atom, there are protons, neutrons, electrons. All these are the lowest particles in any substance in this universe. ஆகவே நண்பர்களே, நீங்கள் அந்த அணுக்களுக்கு சென்றால் அதை பார்த்தால் அது எப்படிப்பட்டது என்றால் புரோட்டான்ஸு, நியூட்ரான்ஸு, எலக்ட்ரான்ஸு என்று சொல்லப்படும் லோயர் பார்ட்டிகல்ஸால் ஆகப்பட்டது. அதுதான் நமது லோயர் பார்ட்டிகல்ஸில் உள்ளது. So, at the lowest level, these particles, so-called electrons, are rotating. Proton, neutrons are there. The type of arrangement of this electron, if it is in the disorder, if it is not functioning properly, we need to correct or we need to adjust the vibrations of this electron at the lowest level. This is called quantum level. Okay. ஆகவே நண்பர்களே, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்துகிறது. அதில் புரோட்டான், நியூட்ரானும் உள்ளது. அதில் ஏதாவது டிசார்டர்ஸ் இருந்தால் நாம் அதை கரெக்ட் செய்ய வேண்டும். அந்த கீழ் லெவலுக்கு சென்று, அந்த எலக்ட்ரான்ஸ் லெவலுக்கு சென்று அதை நாம் சரி செய்ய வேண்டும். இதுதான் குவாண்டம் சயின்ஸ் என்று கூறப்படுகிறது. Now we are at the lowest particle, at the lowest, the subtle level, quantum level we are right now. We are inside this so-called electrons. Now we have to release our thought. Our thoughts are vibrations within your mind. They are nothing but they are called lifetrons. You have to what? ஆகவே நண்பர்களே, அந்த எலக்ட்ரானுக்கு சென்று, அந்த லோயர் லெவலுக்கு சென்று, குவாண்டம் லெவலுக்கு சென்று நாம் வந்து அந்த எண்ணங்களை ரிலீஸ் செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த வைப்ரேஷன்ஸ், அதிர்வுகள் ஏற்படும் சார். So our own thoughts, our own vibrations are going to align, are going to streamline, keep the electrons in the order, in the proper vibration state. நம்மளுடைய எண்ணங்களே, சொந்த எண்ணங்களையும் நம்ம அதிர்வுகளையும் அதையெல்லாம் ஸ்ட்ரீம் படுத்தி, வழிமுறைப்படுத்தி அந்த எலக்ட்ரானிக்ஸை சரி செய்யும். All of you focus at that level now. Inside the atom and the electrons, proton, neutron, at that level, release your thought, make the vibration, proper vibrations, release your thoughts, saying that all the electrons are properly arranged. Any disorder, any dearrangement is corrected. They are vibrating properly. You have to, with the help of your own thought, correct that. Keep it in order. Your thought directly works on the electrons.
their vibrations. Your consciousness will be very much understood by electrons. Their orientation is corrected. Yes. நண்பர்களே அனைவரும் அந்த ஆட்டம் என்று சொல்லப்படும் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானில் கவனத்தில் கொள்ளுங்கள், போக்கஸ் செய்யுங்கள். உங்களுடைய எண்ணங்களை அதற்கு தகுந்தாற்போல் தயாரித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் அந்த எலக்ட்ரான்ஸ் என்று சொல்லப்படும் அதை முறைப்படுத்துங்கள், வரிசைப்படுத்துங்கள், அதை ப்ராப்பர்லி அரேஞ்ச் பண்ணுங்கள். அதையெல்லாம் நம்ம உடம்பில் கனெக்ட் ஆகியுள்ளது, நமது வைப்ரேஷன்ஸ் அதிர்வுகளில் கனெக்ட் ஆகியுள்ளது. அதை முறைப்படுத்த வேண்டும். அது நம் எண்ணங்கள் மூலியமாக நமது எலக்ட்ரானுக்கு சென்று அதை முறைப்படுத்த வேண்டும். இப்படி முறைப்படுத்தினால் நமது கான்சியஸ்னஸை நாம் உணர்வோம், நமது மனநிலையை நாம் உணர்வோம். சார், so with the help of the higher vibration, the miraculous thoughts, the complete any kind of a disorder of electrons, the lowest particles, quantum particles are corrected now. It is perfectly vibrating. Because of that, the atom is healthy. Because the atoms are healthy, molecules are empty. Molecules are healthy. Proceed. ஆக நம்மளே அந்த ஒரு ஹையர் வைப்ரேஷனால் நாம் நம்ம இந்த பார்ட்டிகல்ஸ் என்ன சொல்லப்படும் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானை முறைப்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஹையர் வைப்ரேஷனுக்கு கொண்டு நாம் நம்ம அந்த ஆட்டம் என்று சொல்லப்படும் அதை நாம் ஒரு ஹெல்த்தியாக வைத்திருப்போம். மாலிகுல்ஸ் அதனால் ஒரு திடமாக இருக்கும். நம்முள் இருக்கும் ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் என்று சொல்லப்படும் திசுக்கள், அணுக்கள் திடமாக இருக்கும். சார், once the atom is healthy, obviously molecules will be healthy. They became healthy. After the molecules are healthy, the organ, whatever the organ you have selected, visualize that also became healthy. Okay. அந்த ஆட்டம்ஸ் திடமான பிறகு, மாலிகுல்ஸ் திடமான பிறகு நமது உடம்பு திடமாகிவிடும். ஆதலால் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த உறுப்பு திடமாகிவிடும். ஆதலால் நாம் உடல் முழுமையாக திடமாக தெரியும். சார், once the molecules are healthy, cells are healthy. Cells become healthy. The cells become properly working, vibrating. Then after the cells healthy, your tissues are healthy. Your tissues become perfectly healthy. Yes. இந்த மாலிகுல்ஸ், செல்ஸ் என சொல்லப்படும் ஆட்டம்ஸ், அணுக்கள், திசுக்கள் ஹெல்த்தியான பிறகு, திடமான பிறகு அது ஒரு சிறந்த அதிர்வுடன் இருக்கும். அதனால் நமது உறுப்புகள் அதிர்வுடன் இருக்கும். அதனால் நம்ம உடல்நிலை ஒரு நல்ல ஒரு திடமான நிலைக்கு வரும். சார், after your tissues are healthy, your organ become healthy. Your physical organ become healthy, perfectly all right, in a proper state of health. Then obviously your physical body becomes completely all right and healthy. I became healthy. Yes. இந்த டிஷ்யூஸ் திடமான பிறகு நமது உறுப்புகளும் திடமாகிவிடும். அப்படி திடமாகிட்டால் நமது இந்த இயற்கையான உடம்பு திடமாகிவிடும். அதனால் நமக்கு ஒரு நல்ல உடல்நிலை ஏற்படும். ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு உணர்வு வரும், நான் ஒரு சிறந்த உடல்நிலையை பெற்றுள்ளேன், ஐ பிகேம் ஹெல்த்தி என்ற ஒரு உணர்வு உங்களோட உடல்நிலை அதற்கு தகுந்தாற்போல் மாற்றங்கள் ஏற்படும். சார், so now need to be aware of the breath. Now keep coming to breath awareness only. We went inside to the lowest particle, the quantum level. We went till the electron level. After the electron, there are no more particles, only the things exist. Of course, the smallest particles may be there, but after the electrons, there is nothing visible there.
scientists have found only the emptiness, that is consciousness. So at that point of time, your only thought vibrations will work. They are called lipotrons. That will only work. Nothing else is there beyond electrons, the completely emptiness. So friends, remember this. Come back to your breath awareness now and just observe your breath for 3 more seconds. Yes, good. ஆகவே நண்பர்களே, இப்பொழுது அந்த சுவாசத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். நாம் நமது உடலில் அடியில கீழ் லெவலுக்கு சென்று அந்த எலக்ட்ரான்களை உணர்ந்தோம். அதுதான் குவாண்டம் லெவல் என்று சொல்வார்கள். அதுதான் மிகவும் சிறிய லெவல். அதற்கு தாண்டி ஒன்றுமில்லை. அதற்கு தாண்டி காலியாக இருக்கும். காலி கான்சியஸ்னஸ், காலியான மனநிலை உருவாகும். அந்த எலக்ட்ரானிக்ஸை தாண்டி பியாண்ட் எலக்ட்ரானிக்ஸ் காலியாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு நிலைக்கு நாம் உணர்ந்து வந்து மீண்டும் நமது சுவாசத்தை கவனியுங்கள். அனைவரும் சுவாசத்தை கவனியுங்கள். அந்த கீழ் லெவலுக்கு சென்று வந்துள்ளீர்கள். எலக்ட்ரானிக்ஸை கவனத்தில் கொண்டு வந்து மீண்டும் உங்களுடைய சுவாசத்துக்கு வாங்கள். சார், The last 2 seconds, be with your breath, my dear friends. 2 நொடிகள் உங்கள் சுவாசத்தில் நீங்கள் இருங்கள். உங்க மூச்சின் சுவாசம் என்பது மூச்சினை கவனத்தில் கொள்ளுங்கள். Take your both hands, keep on your eyes. உங்களது 2 கைகளையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். And slowly take your hands, slowly open your eyes. கைகளை 2 கண்களின் மேல் இருந்து விலகவும். இப்பொழுது உங்கள் கண்களை மெதுவாக திறக்கவும். Right. Thank you, friends. Thanks for participating in this quantum healing. It's wonderful healing. You can do for any of the organ, wherever you suffer, or you can focus on any of the target, aim, in future, whatever you are looking for. You can apply this technique or healing for anything in your life. Do it peacefully in the leisure time. Yes, you can achieve anything in the life. Thank you so much. நன்றி நண்பர்களே. இந்த குவாண்டம் ஹீலிங்கை பிராக்டிஸ் செய்யுங்கள். அந்த இதை அந்த எய்ம் உங்களுடைய வாழ்க்கையின் எய்மை கவனத்தில் கொள்ளுங்கள். இதை வாழ்க்கையில் அப்ளை செய்யுங்கள். அமைதியுடன் செய்யுங்கள். இதை ஒரு லெஷர் டைம், நீங்கள் ஓய்வான நேரத்தில் இதை செய்யுங்கள். அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், மாஸ்டர் தயானந்த குப்தா has conveyed his thanks to yourself, sir, in chat box, sir. Krishnagiri Dayananda Gupta, sir. And another master, VP Dasarathan, has conveyed thank you very much to yourself, sir. Yes. Yeah. So now any 2-3 masters can speak, or at least 2-3 masters. Then நண்பர்களே, சார், I want to express, sir, I chose this day because Republic Day, all will be in leave, so I prepared this day, sir. Okay. The closing ceremony, sir. நண்பர்களே, சார் இருக்கிறாங்க. கொஞ்சம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மாஸ்டர் சுப்பிரமணியம் பெருமாள் from திருச்சி, சார். சார் has told thank you Guru Garu to yourself, sir. மாஸ்டர் சுரேஷ் பாபு has told in chat box, thank you all masters. நண்பர்களே, நீங்கள் முன் வாருங்கள். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். மிக சிறந்த சந்தர்ப்பம் இது. வெரி குட் டைம் டு ஸ்பீக் வித் அவர் குருஜி. முன் வாருங்கள். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு நடராஜன் சார், சார் இஸ் a retired police officer. மாஸ்டர் திருமதி சந்திரா from ஈரோடு has raised her answer. I am giving unmute to madam. Madam is a very regular attendant, sir. Right from the start of this Tamil Zoom meditation class, madam is attending this Brahma Muhurta meditation, Brahma Muhurta Sankalpa meditation, continuously are doing all the activities of the Tamil Zoom meditation class, sir. Very, very motivating others, sir. Kalai vanakkam, madam. Please proceed, madam. வணக்கம் குருஜி. அனைத்து மாஸ்டர்களுக்கும் காலை வணக்கம். குருஜி, ரொம்ப நல்லா இருந்தது உங்க செக்ஷன். இன்னைக்கு குவாண்டம் ஹீலிங் செஷன் நல்லா பண்ணீங்க, நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பழனிப்பன் சார் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நிறைய கொடுக்குறாரு.
பிரம்மமுகூர்த்த மெடிடேஷன் கண்டினியூஸாக 2 months நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் அவர் செக்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்குங்க. அவர் ரொம்ப நல்லா பண்றாருங்க. நம்ம மகாபுதா ஃபவுண்டேஷனுக்கு நிறைய சேவை செய்கிறாரு. நன்றிங்க சார். இன்னைக்கு நீங்கள் கொடுத்த ஸ்பீச், உங்களுடைய அட்வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. Sir, Right. Madam has Thank you. told this session is very good, sir. Madam told this quantum healing we will practice, and Madam has told Paniappan contribution is doing very sincerely the Brahma Muhurta, and Paniappan is doing to Mahavada Foundation, and Madam has told at last your speech is very good, sir, and Madam is telling thanks to Master Guruji, sir. Thank Right. you, Madam. Madam So is very this you can sincere, sir. practice. Yeah, this you can practice with yourself, or you can apply this onto any of the person who is suffering. Make him to sit or make him to lie down. Okay. Make a first apply the deep breathing for at least 10 to 15 counts. Ask him to do the deep breathing, having a Sambhava Mudra like that. Then ask him to close the eyes and lie down. Then ask him to follow your instructions. You can take him into the body, into the organ, into the so-called tissue, then cell, then atom, then molecule, then atom, then go to the electron level and just give an instruction. At the quantum level or electron level, everything is properly arranged. Okay, all the disorientation is removed, and now you are perfectly all right. All the electrons are properly vibrating, and now it has become completely healthy. And then take it backwards. Take it backwards. Come to the organ, come to the body, and then ask him to relax and observe the breath. Ask him to come out. Then is healing. This kind of healing you can do for others also. You can do it to yourself also, and not only for the health purpose. Suppose you are wishing to buy a car, a red car, or a like a Innova car, whatever you wanted, right? That's it. Like it's an object. You wanted that to. One second. You How want to get. many Yeah. how many minutes we must do this? It's any much time, anytime, like 10, 15 minutes, 20 minutes, like, slow, go inside, slow, come back outside. Okay. So now, suppose, for example, you are targeting for a good job in a good company. Okay. So what you do? Do the deep breathing with the Sambhava Mudra, close your eyes and go inside. Go inside means like what you need to do, you need to assume till the you need to assume the office where you are working, isn't it? So the office, and then as if you are climbing a staircase, going in the lift, going to the reception, admin, talking to him. Then after that you got a good training and you are placed, and then you are sitting on the computer table and you're operating, or your colleagues are there participating in the conferences, like that's how you have to go inside. You have to just go till that point, the last point. Okay. And at that point, assume that particular what you are looking for, job, item, any kind of a property, whatever you are looking for. If you just go and connect to the lowest point, you have to connect. And then, so that is where, if any disorientation, anything, heal it yourself, assume yourself, generate your thought perfectly, a miraculous thought. Everything is properly corrected. Now, everything is achieved. If you release that kind of thought, then what happens? That becomes a part of your life. You can attract it. Physically, you can attract it into your life. That is, one is health, I explained you. The second thing is to achieve the job, you need to go and connect like that. You want to attract any particular product or a thing or a property into your life, the same way you have to work. Okay. Thank you, sir. So if you keep like this, you can manifest anything. Right. மேடம், எஸ் மேடம், நீங்க அடுத்தவங்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க, அவங்களையும் ப்ராக்டிஸ் செய்ய சொல்லுங்க, அவங்களையும் ஹீல் பண்ணுங்க தான் சார் சொல்றாங்க. எஸ், நன்றி மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் ஃப்ரம் ஈரோடு சார். அடுத்ததாக மாஸ்டர் திரு எஸ் சார், மேடம் இஸ் ஃப்ரம் ஈரோடு சார், நியர்பை சேலம் சார். எஸ் சார், மாஸ்டர் திருமதி
சார் மாஸ்டர் திரு சுப்பிரமணிய பெருமாள் சார் இஸ் ஃப்ரம் திருச்சி சார். காலை வணக்கம் சார். சார் ப்ளீஸ் ப்ரொசீட் சார். காலை வணக்கம். ఎస్ సార్ ప్రొసీడ్. సార్ పేసింగ్ సార్. ఎస్ సార్. చాలా మంచిది సార్, మిమ్మల్ని చూడడానికి చాలా మంచిది. కెమెరా రాలేదు. చాలా మంచిది సార్. ఈ రోజు మంచి పాయింట్లు ఇచ్చారు, వాల్యుబుల్ పాయింట్స్ ఇచ్చారు. ఇంకొక రిక్వెస్ట్, క్లాస్ లేని రోజులో కూడా ఇలాంటి కంప్యూటర్ సౌండ్ పంపిస్తే మనం కూర్చోడానికి వీలును. అర్థమైందా సార్? కంపల్సరీ కంప్యూటర్ లేని రోజులో కూడా కంప్యూటర్ మ్యూజిక్ పంపిస్తే మేము నాలాంటి బిగినర్స్ కి కూర్చోడానికి వీలున్నాం. అందుకే తప్పకుండా మీకు ఈ వీడియో వస్తుంది. ఈ వీడియో డిజైన్ చేసి పంపిస్తాం. ఆ వీడియో వాట్సాప్ లో పంపిస్తాము. అది మీరు కావాలంటే హెల్ప్ ఫజీయా పొందాక తీసుకోండి, వాట్సాప్ లో దొరుకుతుంది. దాన్ని ఫాలో చేసుకొని ఇంట్లో చేసుకోవచ్చు, ప్రాక్టీస్ చేసుకోవచ్చు. ఓకే సార్, మీరు వాట్సాప్ నెంబర్ చెప్పండి, నేను రాస్తాను, మీరు ఫార్వర్డ్ చేస్తాను సార్. రికార్డెడ్ వీడియో. సుబ్రహ్మణ్య సార్ వాట్సాప్ నెంబర్ చెప్పండి. వాట్సాప్ నెంబర్ చెప్పండి సార్. 877 సార్ 86 సార్ 50 సార్ 491 సార్. నేను ఇంకొంటి మరో చెప్తాను సార్. 8778650 మంచిదండి. నేను వాట్సాప్ లో పంపిస్తాను సార్. రికార్డెడ్ వీడియో టుడే పంపిస్తాను సార్. ఎవ్రీడే పంపించండి. యు సెండ్ ఇన్ ద వాట్సాప్, యు విల్ ఫాలో దట్. తొందరగా చూడడానికి ఎదురు చూస్తున్నాం, మిమ్మల్ని నేరుగా చూడడానికి ఎదురు చూస్తున్నాం. రంగనాథ్ గారు తప్పకుండా మనము కలుస్తాం. ధ్యాన యజ్ఞం ఆఫ్టర్ దిస్ 12 బ్యాచెస్ విల్ డూ ద ధ్యాన యజ్ఞం ఇన్ తమిళనాడు. whichever the place selected by Sujata madam and Pajay Panji and all our team members. Okay, right. Thank you. మంచిదండి సార్. మీరు డైలీ క్లాస్ కి రండి సార్. డైలీ క్లాస్ కి రండి సార్. తెలుగు వచ్చు, అందుకే తెలుగులో మాట్లాడను. వండర్ఫుల్, నో ప్రాబ్లం. చాలా మంచిది సార్. ఫ్రమ్ తిరుచి సార్. నటరాజన్ సార్. Sir, Master Natarajan sir, sir is a retired police officer sir, from Vellore. Very, very sincere sir, very great sir. His wife is also doing Dhyana service sir. Sir, please proceed sir. Kalai vanakkam sir. Sir. நமஸ்கார் சார், குட் மார்னிங் சார். ரொம்ப சூப்பர் சார். இந்த மாதிரி ஒரு செக்ஷன் எங்களுக்கு கிடைச்சிது. இந்த பிரபஞ்சத்துக்கு நான் செய்த இது பொறுத்து பிரபஞ்சம் நம்மளுக்கு நல்ல ஒரு செக்ஷனை எங்களுக்காக இதை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு தியானம் வந்து ரொம்ப நல்ல ஒரு அட்வைஸ் எல்லாம் இருக்கு. தினமும் இதை அட்டன் பண்ற ரொம்ப இதா இருக்கு. இந்த யக்னம் வைக்கிறீங்க, அது எந்த இடம் நான் தகவல் தெரிஞ்சாக்கா அது தகுந்த மாதிரி வந்து கலந்துக்கிறேன் சார். இப்போ இந்த இது ஒரு தியானம் ஒன்று கத்து கொடுத்தீங்க, 2 புருவ மத்தியில மேல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சிறப்பா தான் இருந்தது. அந்த நேரத்துல நம்ம உடல் உறுப்புங்க மொத்தத்தை ஒவ்வொரு உறுப்பா நினைச்சு அதை எப்படி அதை வடிவமைச்சாங்க, அது பிரபஞ்சத்துக்கு நம்ம கடவுளுக்கு நம்ம அதை நன்றி சொல்லணும். அப்படி ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ஏதோ சொல்ல என்ன ஒண்ணுன்னு தெரியல சார். அவ்வளோ ரொம்ப என்ன பேச வச்சிருக்க ரொம்ப நன்றி சார். சாரை பார்த்து அவர்கிட்ட ஒரு இது தகவல் தான். இங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நான் கேட்கணும் சார். அப்போ ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப நன்றி. Sir, sir is requesting sir, please we want to participate in the Dhyana Yajna. Please tell the place. We will participate and we will sir will practice the quantum healing by seeing one more time the video sir. Sir is thankful to Spa sir and he is feeling very happy for having spoken with yourself sir. Very, very thankful to sir. Yourself sir. Thank you sir. Thanks sir. Sir is a retired police officer from Government of Tamil Nadu sir. From Vellore sir. Thank you sir. Right. Wonderful. Sir. So now I think you can proceed with Muktaji and
Yes, sir. and other sharing of experience also. Okay. Yes, yes, sir. Right. Yes, sir. Okay. Sir, 1 minute, sir. Sir, we are grateful to you, sir, for having come and spared your time, precious time. You are traveling 2 days, 3 days, very continuously and doing a lot of services, Dhyana service at Chitradurga and Dharmasthala. All along, you have come here and immediately participated in our program, sir. We are actually thanks to yourself, sir, and we request to yourself to participate in the opening ceremony of the February month, sir, and guide us, sir, and syllabus also kindly guide us, sir. This Tamil Zoom meditation class is taking very good momentum, sir, both the morning session and the evening session, sir, for your kind information. And once again, I thank on behalf of all the participants and on behalf of our senior master Sunita Madam ji, I thank sir for having given us and a very beautiful, wonderful session about the quantum healing you did, sir. Thank you, sir. We have understood, sir. We will practice, sir. Sure, sir. All the exercise which you are telling, we will follow it, sir. Surely, sir. Thank you, sir. Thanks, sir. Thanks for your participation, sir. I will proceed further, sir. Yes. என்னுடைய நன்றிகளை நான் ஐயாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக அவர் செய்தார். அந்த குவாண்டம் ஹீலிங் பிளஸ் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அருமையாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அவருடைய கடினமான உழைப்புக்கு இந்த 2-3 நாட்கள் தர்மஸ்தலா சித்திரதுர்கா சென்று தியான யக்னங்களில் பங்கு பெற்று மீண்டும் உடனடியாக இரவே வந்து மார்னிங் என்னுடைய ரிக்வஸ்டுக்காக அவர் வந்து உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார். மேலும் அவர்களை இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கும் இந்த பேட்ச் 11லையும் அவரை நான் அழைக்கிறேன், எங்களை வழி நடத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவரின் சார்பாக மீண்டும் நமது சுனிதா மேடம் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், சார். சார், நான் என்னுடைய நிகழ்ச்சியை தொடர்கிறேன், சார். ஐ எம் ப்ரொசீடிங் ஃபர்தர், சார். தேங்க்யூ. தேங்க்ஸ், சார். தேங்க்ஸ். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நமது அந்த விஸ்டம் ஷேரிங் என்று சொல்லப்படும் ஆன்மீக ஞானம் தொடரும். யோக பரம்பரா நிகழ்ச்சி தொடரும். ரமராஜேந்திர சாரும் மாஸ்டர் புவனேஸ்வரி மேடமும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். இப்பொழுது நான் நமது சீனியர் மாஸ்டர் திரு தயானந்த குப்தாஜி கிருஷ்ணகிரியிலிருந்து வரார்கள். அவரை நான் அன்புடன் அழைக்கிறேன் இந்த ஆன்மீக ஞானம் தொடருமாறு. சார், யோக பரம்பரை தொடரலாம், சார். சார், ஓகே சார். ஓகே, நன்றி. மாஸ்டர் ரங்கநாத்ஜிக்கு ரொம்ப அருமையா குவாண்டம் சயின்ஸுங்கிறது நான் என்னன்னே புரியாம இருந்தது, ரொம்ப அருமையா புரிய வச்சிருக்காரு. வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது. ஒவ்வொருத்தருமே நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணோம்னா நிறைய இதுல இருந்து வெளிவந்துடலாம். ஆமா, ரொம்ப ஷார்ட் மெத்தடு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சார், இப்போ முதல்ல இருந்து சொல்லலாமா இல்ல சார்? நீங்க தொடருங்க சார், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார். மாஸ்டர் நித்யா சார், 1 செகண்ட் சார், 1 மினிட் சார். மாஸ்டர் நித்யா செல்வராஜ் மேடம் கையை வைத்துள்ளாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மினிட் சார், ஒரு 1 மினிட் சார். அவங்க சேலம் கொண்டலாம்பட்டில இருந்து வராங்க சார். சேலம். வெரி குட், வெரி குட். அவங்களுடைய மருமகள் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம், பேசுங்க மேடம். காலை வணக்கம் மேடம். குடியரசு தின வாழ்த்துக்கள் மேடம். குடியரசு தின வாழ்த்துக்கள். ஆன்மீக குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்க அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். அருமையா சார். அவர் சொல்றது எல்லாமே நம்ம வந்து ரகுநாத் சார் சொல்றது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. கிளாஸ் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்றாங்க சார். நல்லா ஒரு சோர்வு இல்லாம களைப்பு இல்லாம இருக்கு. நல்லா இருக்குங்க சார். ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஒரு சொல்ற கிளாஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உடம்பே வந்து இருக்கிற வலி பெயின் எல்லாம் குறைஞ்சு ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இந்த இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க சார். நம்ம நல்லா தெளிவா எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், ஆட்டம்ஸ்ல இருந்து எப்படி நமக்கு எல்லாமே டிஷ்யூ வரைக்கும் எல்லாமே எப்படி ஆக்டிவ் ஆகுது அப்படிங்கிறது தெளிவா சொன்னாருங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நல்லா இருந்தது. நன்றிங்க சார். நல்லா சார். நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.
நன்றி மாஸ்டர் திருமதி நித்யா சுல்ராஜ் மேடம். நண்பர்களே, நமது குருஜி அவர்கள் மிக பெரிய மனது உள்ளவர். நம்ம தமிழகத்துக்கு இந்த சேவை செய்யணும்னு அந்த எண்ணத்தோட ரொம்ப சிறப்பாக செய்யறாங்க. நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்ததாக மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் கையை வச்சுள்ளாங்க, அவங்களுக்கு கொடுக்குறேன். சென்னையிலேருந்து வராங்க மேடம். மாஸ்டர் ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். காலை வணக்கம் மேடம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். ஆன்மீக குடியரசு தின வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. எல்லாருக்கும் அதேதான். ரொம்ப நல்லா கண்டக்ட் பண்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஜேர்னலும் பண்றீங்க, வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் பண்றீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட நமஸ்காரம், தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இப்ப சார் சொன்னாரு அந்த குவாண்டம்ல, அப்ப இந்த சாமலா முத்ரால நம்ம நாக்க ஃபோல்ட் பண்ணிக்கணும். மேடம், அது அந்த முத்திரை இது சாம்பவி முத்திரை மேடம். கண்ணை உயர்த்தி புருவத்துக்கு மத்தியில எடுத்துட்டு வருது சாம்பவி முத்திரை, அதுதான் இப்ப செய்யறோம். இன்னொரு கேசவ முத்திரை அது இல்ல மேடம். அது நாக்க மடிச்சுக்கிறது அது இப்ப இல்ல மேடம். இந்த குவாண்டம் மேல அந்த ஆகிய சக்கர பாக்கணும்னு சொன்னார்ல, அதனால நான் கேக்குறேன். எஸ் மேடம், நான் மீண்டும் இந்த ரெக்கார்டட் வீடியோ போடுறோம், நீங்க அதுல திருப்பி அப்சர்வ் பண்ணுங்க. சாம்பவி முத்திரை புருவத்தை ரெண்டு கண்களையும் உயர்த்தி புருவத்துக்கு மத்தியில நம்ம எண்ணங்களை கொண்டு வரணும். அதுதான் ஆஜ்னா சக்கரம். ஆஜ்னா சக்கரம் இங்க இருக்கு, இந்த ரெண்டு புருவத்துக்கு மத்தியில இருக்குது. 6வது சக்கரம் அது. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி. அத கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் பண்ணேன். தேங்க்யூ சோ மச். நன்றி. நன்றி சார். இப்ப நமது குரு மாஸ்டர் திரு தயானந்த குப்தா சார் அவர்கள் தொடர்வார்கள். சார், நீ கேள்வி எல்லாம் எண்டில் வச்சுக்கலாங்க மாஸ்டர்ஸ். சார் ப்ளீஸ் ப்ரொசீட் சார். சார் ஓகே, நன்றி. எனக்கும் கொஞ்சம் வேலை வந்துருச்சு, 8 மணிக்கு 8:30 நானும் கிளம்பணும். நீங்க சார் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் செஷன்ல கண்டினியூ பண்ணலாம் சார். நீங்க ஷார்ட்டா கூட முடிச்சுக்கலாம். அப்புறம் கர்மயோகத்துல நம்ம பேசிக்கலாம். ஹலோ சார், நான் அட்மிட் கொடுத்துட்டேன் சார் உங்களுக்கு. சார், கர்மயோகத்துல 4 நிலைகள் உள்ளது. இது இங்க வந்த உடனே தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாடம் என்னன்னா, நீங்க நல்லது செய்யலனாலும் பரவாயில்லை, யாருக்கும் கெடுதல் செய்யாதீங்க. இதுதான் ஸ்டேஜ் நம்பர் 1. எப்பவுமே நீங்க மற்றவங்களுக்கு நல்லதே செய்யுங்கள், நல்லது செஞ்சா உங்களுக்கு நல்லதே கிடைக்கும். இது ஸ்டேஜ் நம்பர் 2. அதனால நீங்க ரோட்ல எல்லாம் கிளீன் செய்யுது, பிறகு அன்னதானம் செய்யறது, அப்புறம் வஸ்திரதானம் செய்யறது, இல்லைன்னா சங்கத்திற்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு சமூகத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. சமூகத்திற்கு நீங்க செஞ்சீங்கன்னா இந்த சமூகம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அதனால நல்ல செயல்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறது. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, நீங்க நல்ல விஷயங்கள் செய்யுங்கள், ஆனால் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் இந்த தானங்களையும் தர்மங்களையும் செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுக்குறாங்க. இவை எல்லாமே உடல் அளவில் இருந்து உலகளாவிய செயல்களை நமக்கு சொல்கின்ற விஷயம். ஆமா, இங்க எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்மீக தொடங்கல, இதுல ஆன்மீகமே தொடங்கல இதுல எல்லாம். ஆனா நம்ம சாத்வீக குணத்திற்கு மட்டும்தான் வந்திருக்கிறோம். அது வரையும் தான் நம்ம வந்திருக்கிறோம். இத நம்ம என்ன செய்யறோம்னா, அப்படின்ற நல்ல உணவினை சாப்பிட்டு நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் எல்லாம் கொண்டு வந்த பின் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள்லாம் இதுவாகத்தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம நல்ல விஷயங்களை பேசணும் அப்படின்னா நல்ல உணவை சாப்பிடணும். நல்லா இந்த சொன்ன சாத்வீக உணவுகள் சாப்பிட்றது, மாமிசத்தை தவிர்க்கிறது, அப்புறம் எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஹைஜீனிக்கா இருக்கிறதா சாப்பிட்றது. இந்த ஃப்ரிட்ஜில் டேட் ஆஃப் பர்த் எழுதி வச்சிருவாங்க, எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா. அந்த மாதிரி வச்சுட்டு இது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை, அடுத்த திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமைன்னு போறதுன்னா அந்த மாதிரி செய்யறதுனால என்ன ஆகுன்னா, சக்திகள் வீணடிக்கப்படும் இல்லாமல் அது உடலுக்கு சென்று கெடுதலும் செய்கிறது. நம்ம பாட்டி காலத்துலலாம் செஞ்சாங்க, பானையில செஞ்சாங்க, அன்னன்னைக்கு வேணுங்கிற உணவை அன்னைக்கே செஞ்சிருவாங்க, சாப்பிட்டுருவாங்க, தட்டி கிளி வச்சிருவாங்க. அந்த மாதிரி இருந்தா நல்லது.
அதை விட்டுட்டு நம்ம அடுத்த நாளைக்குன்னு செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கடைசியில் டாக்டருக்கு தான் நிறைய காசு சம்பாதிச்சு வைக்கிறோம். யாரெல்லாம் அந்த மாதிரி செய்கிறீங்களோ டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நேராக எங்கேயும் போகாதீங்க, நேராக பேங்க்லேருந்து நேராக எங்கள் கிளினிக் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற காசு எல்லாமே டாக்டருக்கும் சேர்த்து தான் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையால ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா உணவு எவ்வளவு ஹைஜீனிக்காக இருக்கணுமோ அவ்வளோ நீட்டாக கிளீனாக கழுவி சுத்தம் பண்ணி சாப்பிடுங்க. விலை குறைவுன்னு சொல்லிட்டு எதையாவது சாப்பிட்றதுல வாங்கறதுல அந்த கஞ்சத்தனம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இருக்கு இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, காய்கறி வைத்தியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நிறைய இருக்கு. அதனால அந்த விஷயம் அடுத்த சாப்டர்ல அடுத்ததுலயே நம்ம பார்க்கலாம். ஒரு காய் சாப்பிட்டா என்ன வியாதி குணமாகுது, இன்னொரு காய் சாப்பிட்டா என்ன எல்லாமே விவரமா இருக்கு. நம்ம மூதாதையர்கள் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது 4வது ஸ்டேஜ் என்னன்னா, நீங்க எந்த பலனையும் எதிர்பார்ப்பதில்லை. நீங்க வந்து ஒரு கடமையை நினைத்து செய்யுங்க. அப்ப செஞ்சீங்கன்னா என்னுடையது என்ற எண்ணங்கள் இல்லாத நிலை வரும். இப்போ நீங்க வந்து செய்கிற எல்லா செயல்களுமே நீங்க கர்மா செய்யுங்க, கர்மாவா செய்யுங்க. எந்த சொல்லையும் செய்தாலும் இது என்னோடது, இது நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்கின்ற கடமை உணர்வோடு செய்யுங்கள் என்று சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கர்மயோகம் ஒன்றுல எல்லா என்ன சொல்றாங்கன்னா, கெடுதல் செய்யாதீங்கிறாங்க, நல்லது செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லைன்றாங்க. கர்மா ஸ்டேஜ் 2ல என்ன சொல்றாங்க, நல்லது செய்யுங்கள், அப்போது உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்றாங்க. கர்மயோகம் ஸ்டேஜ் 3ல என்ன சொல்றாங்கன்னா, எந்த செயல் செய்தாலும் நீங்கள் பலனை எதிர்பார்க்காதீர்கள் அப்படிங்கிறாங்க. அதுல அப்புறம் ஸ்டேஜ் 4 இப்போ நம்ம சொன்னது என்னன்னா, நம்ம நான் என்று என்னுடையது என்று இல்லாமல் ஒரு கடமையாக உணர்வோடு செயலை செய்தால் அப்படி வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லவா. இப்போ இவை எல்லாமே கர்மயோகத்துல நாம கற்றுக்கொண்ட பாடங்கள். ஆக இவை எல்லாமே பகவத்கீதையில ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறார்கள். கடமை செய் பலனை எதிர்பார்க்கறதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா கிருஷ்ண பரமாத்மா. அந்த மாதிரி இதற்கு அப்புறம் ஞான யோகம் வரும். இந்த கர்மயோகம் போன முறை ஞான யோகம் வரும். கர்மயோகம் 1 தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கர்மயோகம் 1 முடிஞ்ச பிறகு ஞான யோகம் 1 எடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த ஞான யோகத்திற்கு நாம் வந்த பின் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, முதல்ல நாம் ஆன்மா, நமக்கு உடல் கிடையாது. இந்த ஆன்மாவிற்கு நிறைய லோகங்கள் இருக்கு. நாம் செய்கின்ற செயலால் நாம் சொர்க்கம் அல்லது நரகம் என்று சொல்வார்கள். இதை எல்லாமே நம் காதில் விழும். சோ நமக்கு நிறைய திறமை இருக்கு, எல்லாவற்றையும் நாமே சாதிக்கலாம். யாரையும் நம்பிக்கொண்டு நாம வந்து இல்ல, இதற்காக காரணம் என்னன்னா, நாம் ஆன்மா உடல் அல்ல என்று தெரிந்து கொண்டதுனால்தான். அதனால நம்ம இருக்க திறமை எல்லாமே இப்போ நிறைய இருக்கு. அதை நம்ம தோண்டி எடுத்தோம்னா நிறைய வரும். அதனால நம்ம வந்து யாருடைய இது இல்லாம நம்ம மேல நம்மளுடைய சாமர்த்தியமா நம்ம வரலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆக இந்த ஞானயோகத்திலையும் 4 ஸ்டேஜ் இருக்கு. என்னன்னா, எப்படி நீங்க வந்து உங்களால மட்டும் முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டேஜ் 1, 2, 3, 4 சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா சிரவணம், நாம் கேட்டது, பிறகு அதை திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறதுக்கு பேர் மனனம். சரணம் அப்படின்னா கேட்கறது. யாராவது ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அது காது கொடுத்து கேட்கணும். பத்ரிஜி நான் வந்து 40 வருஷமா இதுதான் ஏன் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாரு. யார் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலும் இந்த காதால் கேட்பேன். யார் சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், நான் வந்து ரெஃப்யூஸ் பண்ணவே மாட்டேன். அவங்க கேட்கக்கூடிய எல்லா அனுபவத்தையும் நான் இந்த காதால கேட்பேன். ஏதோ சரணம். மனனம்னா என்ன? மனனம்னா அதை நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் மனனம். சோ நாம் கேட்ட விஷயங்களை கேட்டுக்கிட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அதை
பற்றி யோசிக்க வேணும். இது நல்லது கெட்டது எல்லாமே யோசிச்சு இருக்க வேண்டும். அப்போ அது என்னன்னா அது யோசிச்சு அதை திருப்பி திருப்பி செல்லும் போது அது மனனம் ஆகிறது. அடுத்த ஸ்டேஜ் வந்துன்னா என்ன பார்த்தா நிதித்தியாசனம். இதற்கு பொருள் என்னவென்று பார்த்தால், இது ஒரு விஷயத்தில் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேணும். நிதித்தியாசனா கொஞ்சம் இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, யாரு ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நமக்கு ரொம்ப விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து சொல்லிட்டாங்க. அவர் நல்லதும் சொல்லியிருப்பாரு, கெட்டதும் சொல்லியிருப்பாரு, யாருக்கோ சொன்னது கூட நமக்கு சொல்லியிருப்பாரு. அது நமக்கு தானே எடுத்து நம்ம செய்யக்கூடாது. ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை ஒருத்தர் டாக்டர் கொடுத்தாரு அப்படின்னா, அது நான் சாப்பிட்டேன்டா அது சரியா போச்சுன்னு சொன்னான்னா அந்த மாத்திரை நீயும் உனக்கு வரும்போது நீ சாப்பிடக்கூடாது. அவரோட உடம்புக்கு அவர் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணது அவர் சாப்பிட்டது சரியா போச்சு. உன்னோட உடம்புக்கு நீ அவர் கொடுத்தது எப்படி நீ சாப்பிடலாம் அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆலோசனை பண்ணிட்டு அது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சுமாராகும். அவர் திருப்பி ஆஸ்பிரினே கொடுக்கலாம், இல்ல வேற எந்த ஒரு பாராசிட்டமால் ஏதாவது ஒண்ணு கொடுத்து உங்களுக்கு சரி பண்ணலாம். ஆனா நாமளா ஏதாவது சொன்னதெல்லாம் சரிதான் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த விஷயத்த புரிஞ்சு கொள்ளணும். இவங்க இந்த புத்தகத்துல எடுத்துள்ளார்கள். இங்க ஜீசஸ் கிறிஸ்து இதை சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா, நீ குழந்தையாய் இருந்தால்தான் கடவுள் ராஜ்யத்தில் நுழைய முடியும் அப்படின்னு சொல்றாரு, ஜீசஸ் சொல்றாரு. அதே போல பகவத்கீதையில என்ன சொல்றாங்க, நீ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்றும், அதே போல புத்த பெருமானும் இதைத்தான் பெரிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்தையும் சரியாகத்தான் இருக்கும் அப்படின்ட்டு நாம் நம்புறோம் இல்லையா? ஆனா இதன் பிறகு வருவது தான் சாட்சாகாரம். சோ இதெல்லாம் நம்புறோம், செய்யறோம், இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுங்க. ஆனா சாட்சாகாரம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இதன் பிறகு சாட்சாகாரத்துல இந்த ஞானத்தை நம்பி நாம் இது போல வாழணும் அப்படின்னு விரும்புவோம். சோ இந்த ஞானத்தோட நாம் எல்லாவித செயல்களுக்குமே சாட்சியாக நாம் இருப்போம். எதற்கும் ரியாக்ஷன் கொடுக்காம நம்ம அது என்ன ஒரு சாட்சி பூர்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில் நடைமுறையும் எப்படி இருக்கணும் பார்த்தா, ஒரு ஏழையாக இருந்தாலும் ரொம்ப பணக்காரனாக இருந்தாலும் ஒரு எனக்கு என்ன ஆக போறது, அவர்களிடத்தில் என்ன உள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொண்டா போதும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவன் பணக்காரனா இருந்தா ஏழையா இருந்தா நமக்கு வேணுங்கிறத விஷயம், அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கணுமே தவிர்த்து நம்ம அவங்க வேற பணக்காரன் சொல்றதெல்லாம் ரைட்டு, ஏழை சொல்றதெல்லாம் தப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லாம விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போதும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும் என்று சொல்றாங்க. அப்போ எல்லா இடத்திலும் ஒரு சாட்சியாக இருப்பீர்கள். அவர்கள் எதன்கிட்ட டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. எதையாவது சொன்னாங்க அது டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாது. சரி, இது 4வது தான் இந்த ஞானத்தின் மேலே ஞானம். நாம் ஒரு சாட்சியாக இருப்பதுதான். அதுதான் 4 வகையான ஸ்டேஜ் நமக்கு ஞான யோகத்துல கிடைச்சது. ஞான யோகம் 1. இப்ப நம்ம கர்மயோகம் 1 பார்த்தோம், ஞான யோகம் 1 பார்த்தோம். அடுத்தது ராஜயோகத்துக்கு போயிடுறோம். ராஜயோகம் என்னன்னா தியானம்னு சொல்லுவாங்க. தியான யோகம் என்று சொல்லலாம். இதுதான் கிங் ஆஃப் ஆல் யோகாஸ்ன்னு சொல்லலாம். ஒரு யோகங்களிலேயே ஒரு ராஜாவாக திகழ்கிறது. நீங்க எப்போது சந்தோஷமாக நம்ம இருக்கிறீங்களா, அதனால அப்போ ஆரம்பிக்கிறாங்களா, அப்போதான் உங்களுக்கு இந்த ராஜயோகம் என்ன என்பது நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம சின்ன புத்தர் எப்போ சந்தோஷமா இருந்தாருன்னா, அவர் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கண்ணை மூடி ஒரு ஸ்டேஜ்ல எந்தவித எண்ணங்களும் இல்லாம அப்படியே இருக்கும்போது தானா அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம், சந்தோஷமா இருந்தாராம். அப்போ அவருக்கு கெட்டியதுதான் அந்த ராஜயோகம். அந்த ராஜயோகத்தை தான் நம்ம சொல்றோம். இந்த கர்மயோகம் உள்ள 4 ஸ்டேஜ் இருந்தது. இதுலேயே தான் எத்தனையோ ஜென்மங்கள் நாம் எடுத்துட்டு வந்தோம்.
அப்போ நாம் ஞானோகத்திலும் ஒரு வந்துடும். அங்கேயும் வந்து நான் வந்து சரணத்துல நிறைய ஜென்மங்கள் எடுக்கிறோம். இங்கேயே வந்து யார் எது சொன்னாலும் நல்லது என்று கேட்டுக்கொண்டு சரி என்று சொல்லிட்டு நம்ம சில ஜென்மங்கள் போகும். பிறகு வரக்கூடியது ஜென்மங்களை கேட்டது நம்ம வந்து சிந்திக்க தொடங்கணும். இதுக்கே எத்தனையோ ஜென்மங்கள், பயிற்சிகள், எக்ஸ்பீரியன்ஸுகள் எல்லாம் வரும். பல பல பிறவியிலிருந்து நமக்கு வந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தாலும் பல பயிற்சிகள் எடுத்துக்கொண்டே இருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நாம் பயின்ற பின் எண்ணங்கள் வந்து நமக்கு எண்ணங்களை எல்லாம் வந்து நம்ம பார்க்கும் பயின்ற பின் நமக்கு எண்ணங்கள்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும். பிறகு நிறைய ஜென்மங்களை நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு பிறகு அனுபவங்கள், சில அனுபவங்களை வைத்து இதை வியாபாரம் கூட செய்வாங்க. அங்க நிறைய ஜென்மங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது போல இங்கேயும் 4 இது இருக்குது. நம்ம ஒன்று என்னன்னா மூச்சை கவனிக்கணும். கவனிச்சா நம்ம வந்து நிலை வரும். இது போல சில ஜென்மங்கள் நம்ம யோசனை இதனால் ஆற்றல் பெற்று நம்ம நாடி மண்டலம் வந்து சுத்தமாகுது. பிறகு பல ஜென்மங்கள் எடுத்திருப்போம். இந்த ராஜயோகத்திலேயும் ஜென்மங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அதன் பிறகு நம் ஞான யோகம் 2க்கு போறோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கர்மயோகம் 1, அப்புறம் ஞான யோகம் 1, அப்புறம் ராஜயோகம் 1, திருப்பி நம்ம கர்மயோகத்துக்கு போகாம ஞான யோகத்துக்கு போறோம். இதுல 4 ஸ்டேஜ் இருக்குதுன்னா சரணம், மனனம், நிதியாசனம், சாட்சாக்காரம் சொல்லணும். இதோட நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த வாய்ப்புகள் கொடுத்ததுன்னா இதை நம்ம தொடரலாம். இது இன்னும் ஜென்ம பரம்பரை, யோக பரம்பரைங்கிறதெல்லாம் வந்து பெரிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட வந்து திருப்பி நம்ம பேசுனதே திருப்பி கூட வரும். அதெல்லாம் முதல்ல பேசுறதுக்கும் அடுத்தது பேசும்போது அதுக்கு உண்டான வித்தியாசங்கள் இருக்கும். குட்டி குட்டியா வித்தியாசங்கள் இருக்கு. அதை நம்ம வந்து தொடர்ந்து கவனிக்க நமக்கு நிச்சயமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இது வாய்ப்பு கொடுத்த பழனியப்பன் சாருக்கும், மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும், குருநாதர் இவருக்கு ரங்கநாதன் சார் அவர்களுக்கும், மற்றும் தொடர்ந்து பயணித்து வரும் எல்லா ஆத்ம நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு 1 மினிட் சார், நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சார். நண்பர்களே, இன்று நம்மிடம் இந்த பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம் என்ற 4 யோகத்தை பற்றி மிக சிறப்பாக உரையாற்றி உள்ளார்கள். அதை தொடர்ச்சி நிச்சயம் வந்து பிப்ரவரி மாசத்துல நிச்சயமா சார் பேசுவாரு. சார்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். சிலபஸ் லேஅவுட்ல போட்டு கொடுத்துட்றேன், ஏற்பாடு பண்றேன். நான் என்னுடைய நன்றிகளை நமது சீனியர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்களுக்கு பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் ஒரு 1 மினிட் சார். நண்பர்களே, இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பார்ப்பது இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்க்க சொல்லவும், அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது குருஜி சார் சொல்வது போல் ஒவ்வொரு நாளும் காலை 4 to 5 மணி வரை பிரம்ம முகூர்த்தா சங்கல்ப தியானம் நடைபெறுகிறது. அது அருமையான நேரம். பிராக்டிஸ் செய்யுங்கள், பலன் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு. 21 நாட்கள் சங்கல்பம் மேற்கொள்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு. இதுவரை 6 நாட்கள் சங்கல்பம் முடிந்துள்ளது. அடுத்ததாக நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி, இந்த பேட்ச் 10 வந்து என்னையோட நிறைவாகுது. ஒரு 5 நாளைக்கு வந்து காத்தால கிளாஸ் இருக்காது. திருப்பி வந்து 1ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சிருவோம். 1, 2 வந்து ஷூரா ஆரம்பிப்போம். அடுத்ததாக நண்பர்களே, இன்று மாலை வந்து நிகழ்ச்சிகள் கிடையாது. ரிபப்ளிக் டேனால கிடையாது, குடியரசு தினத்தினால கிடையாது. நாளைக்கு மாலை இருக்கிறது. நாளை மாலை 9 மணிக்கு வந்து நமது பேச்சாளர், சிறப்பு பேச்சாளர் திருமதி மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் வந்து சென்னையிலிருந்து பேசுறாங்க. 6 stages of soul
ஆன்மாவின் 6 நிலைகள் பற்றி பேசுறாங்க. ரொம்ப சிறப்பான பேச்சாளர். நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. பத்ரிஜி கூட நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு இந்த பிரமிட்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. ரொம்ப பொறுமையா பேசுவாங்க, சந்தேகங்களையும் நல்லா சொல்லுவாங்க. ப்ளீஸ் எல்லாரும் நாளைக்கு அட்டன் பண்ணி அதை அது 2 நாளைக்கு இருக்குது. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் இருக்குது. அதை அட்டன் பண்ணுங்க, பயன்பெறுங்க. நான் மீண்டும் என்னுடைய நன்றிகளை நம்ம சாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சார் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு இன்ட்ராக்ஷன் கேட்கலாமா சார்? மாஸ்டர் கண்டிப்பா இன் யுவர் பிரசன்ஸ் சார், ப்ளீஸ் சார். நண்பர்களே, ஒரு சில கேள்விகளை சந்தேகங்களை சாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பேட்ச் 10 டுடே இஸ் த ஃபைனல் டேனால நான் ரிக்வஸ்ட் பண்றேன். இன்னைக்கு குடியரசு தினத்தினால நான் அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு வச்சுக்கிட்டேன். நான் நேற்று சண்டே சார் லிஸ்ட் பண்ணியிருந்தாரு. சண்டே வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் டே இருந்தது. சிலபஸ்ல சண்டே போட்டிருந்தாரு சாரு. அதை நான் ரிக்வஸ்ட் பண்ணேன். வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் இதையும் சைமல்டேனியஸா நடத்த முடியாது. அதனால அவருக்கும் சித்திரதுர்கால ப்ரோக்ராம் இருந்தது. அதை மாற்றி அமைச்சு இன்னைக்கு நடத்திருக்கிறோம். முன்வாருங்கள் நண்பர்களே, நீங்க கையை உயர்த்தலாம், அன்மியூட் கொடுக்குறேன். எல்லாருமே பேசலாம், ஒரு சில கருத்துக்களை சொல்லலாம். சனிக்கிழமையில இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி வரும் மாதம் தான் ஏற்பாடு பண்ண போறேன். நான் மட்டும் பேசக்கூடாது. மாஸ்டர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் கையை உயர்த்துள்ளார். சார் கடலூர்ல இருந்து வராங்க. சார் ப்ளீஸ் ப்ரொசீட் சார். காலை வணக்கம் சார். சார் காலை வணக்கம் சார். அனைத்து மாஸ்டர்களுக்கும் காலை வணக்கம். அனைத்து குருமார்களுக்கும் என்னோட நன்றிகள் சார். நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், பயிற்சிகள் ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்ப ஆட்டோமேட்டிக்காவே தாட்ஸ்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு சார். அது மாதிரி நாம சும்மா இருக்கும்போது கையையும் காலையும் கையை கோத்தாலே அந்த நான் மூச்சை கவனிக்க போறேன் அப்படின்ற ஒரு தாட் வந்துருது. ஆமா, நேத்து கூட டிராவல் ஊருக்கு போயிட்டு வந்தேன். அப்ப கூட பஸ்ல உட்காந்துட்டு இதேதான் கையும் காலையும் கோத்து வச்சுட்டு நம்ம அந்த மூச்சை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேனே தவிர வேற தாட்ஸ் ரொம்ப தாட்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது. அது மாதிரி நல்லா இருக்கு சார். சார் இப்ப இன்னைக்கு இந்த குவாண்டம் சயின்ஸோட ஃபீலிங் ரொம்ப நல்லா இருந்தது சார். நல்ல பாடி வைப்ரேஷன் நல்லா கிடைச்சது. ஃபுல் பாடி ஃபுல்லாவே நல்ல ஒரு வைப்ரேட்டா இருந்தது. இது அடுத்து இந்த 11வது இது ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவும் கிளாஸ் உங்களுக்கு எல்லாம் வருங்களா சார்? எஸ் சார், எஸ் சார். நிச்சயமா அந்த ஜூம் லிங்க் அனைவருக்கும் நான் ஷேர் பண்றேங்க. வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவோம். நான் மெடிடேஷன் தமிழ் மெடிடேஷன் குரூப் 1 and 2 தமிழ் மெடிடேஷன் குரூப் 2ல 31ஆம் தேதி போட்டுருவோம். நான் டாபிக்ஸ்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு போட்டுருவேன். அன்னைக்கு இதே மாதிரி ஸ்டார்ட் ஆஃப் த செஷன் நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் சாரும் சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடமும் பேசுவாங்க. சார் இங்க யாருமே குரு கிடையாது சார். இந்த அசோசியேஷன்ல இதுல இந்த ஃபவுண்டேஷன் அனைவருமே மாஸ்டர்ஸ் தான். என்ன அவங்க வயசுல பெரியவங்களை கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்கள சீனியர் மாஸ்டர்னு சொல்றோம். மற்றபடி அனைவருமே மாஸ்டர்ஸ் தான். எல்லாரும் மாஸ்டர்ஸ் தான். அதுதான் நம்ம பத்ரிஜியோடைய கான்செப்ட். அதுதான் அவருடைய பிரின்சிபலும். இதுல என்னன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணணும்ட்டு ஆர்வம் இருக்கு. ஆனா உட்கார முடியாது நம்ம இருக்கிற ஒர்க் பிஸி ஷெட்யூல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கிறதால கண்டிப்பா இதுல நமக்கு சரி போகணும் ஆட்டோமேட்டிக்காவே அது வந்துருது. அதுக்காக சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப பயனடையலாம் சார். தேங்க்ஸ் சார். நன்றி சார். நன்றி. உங்க கருத்துக்கு நன்றிங்க. அட்டன் பண்ணுங்க. பேட்ச் 11 ஷூரா அட்டன் பண்ணுங்க. பேட்ச் இப்ப இந்த தமிழ் இந்த ஈவினிங் கிளாஸ் விட்டு அட்டன் பண்ணுங்க. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி நல்லா இருக்கும். நல்ல நிகழ்ச்சிலாம் வருது. சிறப்பு பேச்சாளர் இருக்காங்க. அடுத்ததாக சார் தேங்க்யூ சார். அடுத்ததாக நண்பர்களே முன் வாருங்கள். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்குறேன். சாரிடம் தயானந்த குப்தா சாரிடம் சந்தேகங்களை கேளுங்க. அவரு கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுங்க. வயசுல பெரிய முதிர்ந்தவர், நல்லா பேசுவாரு. முதிர்ந்தவர் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எஸ் சார், எஸ் சார். மாஸ்டர் திரு SR மதன். முன்வாருங்கள். எல்லாருக்கும் வாய்ப்புண்டு. முன்வாருங்கள். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்குறேன். எல்லாரும் பேசணும். அதுதான் சார் சொல்றாங்க. அப்பதான் நம்ம விஷுவத சக்கரா ஓப்பன் ஆகும். விஷுத சக்கரா த்ரோட்ல இருக்கிற விஷுத சக்கரா ஓப்பன் ஆகும். அதுவும் ஒரு ஹெல்த் கான்செப்ட் தான். அது 5வது சக்கரம். சார்கிட்ட பேசுங்க. ரொம்ப அனுபவம் உள்ள ஒரு சாரு. வங்கி அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். பேசுங்க, கருத்துக்களை சொல்லுங்க.
நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்றேன் சார். சார் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி சார். இந்த சிறப்பு நல்லா ஆன்மீக ஞானம் உரையாற்றினீங்க. இந்த தொடர்ச்சியை நீங்க வரும் பிப்ரவரி மாதம் பேசணும்னு நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமக டாக்டர் பத்திரிச்சை அவருக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் அவர்களுக்கும், மகோதர அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் அவர்களுக்கும் எனது நன்றிகளை, இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பருக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த பேட்ச் 10 இத்துடன் நிறைவேறுகிறது. சிறப்பாக நடந்தது. அனைவருக்கும் ஒத்துழைப்புக்கு நன்றி. நீங்க இன்னும் மீண்டும் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, நல்லா கத்துங்க, நல்லா லேர்ன் பண்ணுங்க, டெவலப் ஆகுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாறுதல் ஏற்படும், டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஏற்படும். நல்ல ஹெல்த் கான்செப்ட், ஹெல்த் வந்து சார் பத்ரிஜி கான்செப்ட் படி நோ டாக்டர் நோ மெடிசன் ஸ்டேஜுக்கு ஷூரா நீங்க வரலாம் சார். ஒன்ஸ் அகெயின் மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு டாக்டர் அவர் சீனியர் மாஸ்டர் தயானந்த குப்தா சார் அவருக்கு நன்றி சார். நான் நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார்.